அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்டார் அகாடமியுடைய 54வது வாராந்திர ஜோதிட சிறப்புரை கூட்டம். ஆடியோ எல்லாரும் கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. ஐயா கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. ஆடியோ கேக்குதா? கேக்குது சார். இன்றைய சிறப்புரை அட்சய லக்ன பத்ததியும் 7ஆம் பாவமும் அப்படிங்கிற தலைப்பில் அட்சய லக்ன பத்ததியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவங்க சிறப்புரையாற்ற இருக்காங்க. அவங்க உங்கள் அனைவர் சார்பிலும் பண்ணலாம். அவங்கள உங்க அனைவரின் சார்பிலும் ஸ்டார் அகாடமியுடைய சார்பிலும் அன்போடு வருக என்று வரவேற்கிறோம். வணக்கம் சார். இந்த 54வது ஜோதிட கூட்டம் ஜோதிட அன்பர்களுடைய மேலான ஒத்துழைப்பினால் மிக சிறப்பானதொரு முறையில் ஸ்டார் அகாடமி தன்னுடைய வாராந்திர சிறப்பு கூட்ட பணியை செவ்வனே செய்து வருகிறது. அன்பர்கள் தொடர்ந்து இத்தகைய ஒத்துழைப்பையும் தொடர்ந்து நல்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் ஸ்டார் அகாடமி டெலிகிராம் குரூப்ல நினைக்கிறேன். திரு ரமேஷ் மியூட் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்டார் அகாடமி டெலிகிராம் குரூப்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டெலிகிராம் அன்பர்களுக்கு அதில் பயன்படுற விதத்தில் ஏராளமான நூல்கள் அதில் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் ஆய்வு ஜாதகங்கள் போட்டு ஜோதிட அன்பர்கள் அந்த ஜாதகத்தின் மீதான தன்னுடைய கருத்துக்களை பதிவுரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வாராந்திர சிறப்புரை கூட்டம் அடுத்து வாசகர் வட்டம்னு அடுத்த புதன்கிழமைக்கு அடுத்த வாரம் வர புதன் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து ஸ்டார் அகாடமி சார்பில் ஜோதிட நூல் வாசகர் வட்டம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை துவக்க இருக்கிறோம். கலையன்பன் தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்களும் அவங்க இந்த விஷயத்துக்கு பொறுப்பேற்றிருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய இன்னொரு அன்பரும் இந்த விஷயத்துக்கு பொறுப்பேற்று இதை சிறப்புற பண்ணிட்டு வராங்க. அதற்கான தயாரிப்பு பணிகள் நடந்துட்டு வருது. அன்பர்கள் அந்த நிகழ்ச்சிக்கும் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நாம் நிகழ்ச்சியோட துவக்கத்துக்கு போவோம். நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்னாடி இன்றைய சிறப்புரை தலைப்பு அட்சய லக்ன பத்ததியும் 7ஆம் பாவம். இந்த சிறப்புரை நிகழ்த்த இருப்பவர் அட்சய லக்ன பத்ததி முறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்ரீகுரு சாந்தி தேவி ராஜேஷ்குமார். அவங்கள பற்றி ஒரு அறிமுகம். திருமதி ஸ்ரீகுரு சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவங்க புதுக்கோட்டையில் பொன்னமராவதி வட்டம் கொன்னையூர் கிராமத்தில் பிறந்தவங்க. அவங்க குடும்பம் ஒரு பாரம்பரியமிக்க ஜோதிட குடும்பம். பாம்பாட்டி நாயக்கருடைய வழித்தோன்றல். அவங்களுடைய பெற்றோர் தகப்பனார் பெயர் மணி, தாயார் பெயர் மல்லிகா. ஜோதிட மகரிஷி நாயுடு அப்படின்னு சொல்லப்படுற ஜோதிட துறையில் புகழ்பெற்ற அவங்களுடைய மருமகள் இவங்க. சிறு வயதிலிருந்தே ஜோதிடத்தில் ஆர்வம் அதிகப்பட்டு இருக்கிறவங்க. அவங்களுடைய தாய் வழி பாட்டி நாச்சம்மா, தாய் மாமா ராஜநாயுடு அவங்ககிட்ட ஜோதிடம் கற்றுக்கிட்டு அவங்களுடைய பாணியிலேயே அவங்க இயற்றிய கிட்டத்தட்ட 1300 பாடல்களையும் படித்து தேர்ந்து அதன் மூலம் ஜோதிட பலன்களை பாடல் வரிகளாக சொல்வதில் மிக தேர்ந்தவர், திறமை பெற்றவர். அப்படிப்பட்ட ஒரு அன்பர் இன்றைக்கு நம்முடைய தளத்துக்கு சிறப்புரை நிகழ்த்த வந்திருக்காங்க. ஸோ அது ஸ்டார் அகாடமி நிச்சயமாக இது மகிழ்ச்சி கொள்கிறது. திருமதி சாந்தி தேவி ராஜேஷ்குமார் உச்சி மகா கணபதியுடைய உபாசனை பெற்றவங்க. 18 வருடமாக பாரம்பரிய ஜோதிட முறையில் ஜோதிடம் பார்த்துட்டு வராங்க. கடந்த 5 வருடமாக பத்ததி முறையில் கொஞ்சம் மற்றவங்க மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். அன்மியூட் பண்ண வேண்டாம். அன்மியூட் உஷா சத்யநாராயணன் ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க.
18 வருடமாக பாரம்பரிய ஜோதிட முறையில ஜோதிடம் பார்த்துட்டு வராங்க. கடந்த 5 வருடமாக அட்சய லக்ன பத்ததி முறையில பலன் பார்த்து அன்பர்களுக்கு ஜோதிட பலன் சொல்லிட்டு வராங்க. அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறை உருவாக்கிய திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா இன்றைக்கு அவங்களும் நம்மளோட தளத்துல பங்கேற்றிருக்காங்க. ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அவங்களோட 6 வருடங்களாக அட்சய லக்ன பத்ததி ஆய்வு பணிகளில் அம்மையார் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்கள் ஈடுபட்டு நூல் எழுதும் பணியும் அவரோடு இணைஞ்சு பண்ணியிருக்காங்க. அதில் ஏற்பட்ட அனுபவங்கள் பலன்கள் அவரை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. பாரம்பரிய ஜோதிட முறையை வயதுக்கேற்ற லக்னத்துடன் ஒப்பீடு செய்யும் போது அதன் பாவக பலன்கள், ஆதிபத்திய பலன்கள் எப்படி பெரிய அளவுக்கு மாற்றம் வருது, அதனுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் சாதக பாதங்கள் என்ன என்பதை அட்சய லக்ன பத்ததி முறையை படித்து ஆய்வு செய்யும் போது உணர்ந்திருக்காங்க. அதனால இன்றைக்கு அவங்க இந்த அட்சய லக்ன பத்ததி முறையில் 7ஆம் பாவம் பற்றி நம்மகிட்ட சிறப்புரையாக வந்திருக்காங்க. பாரம்பரிய ஜோதிடம், பிரசன்ன ஜோதிடம், ஜாமக்கோள் ஜோதிடம், தாம்பூல பிரசன்னம், கைரியல் ஜோதிடம், எண்கணித ஜோதிடம், வாஸ்து போன்ற விஷயங்கள்லாம் நன்கு கற்றறிந்தவர். இத்தனை சிறப்புமிக்க அம்மையார் அவர்கள் இன்றைக்கு நம்மளோட தளத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவர்களை மீண்டும் உங்கள் அனைவரின் சார்பிலும் ஸ்டார் அகாடமி சார்பிலும் வருக என்று வரவேற்று மேடையை அம்மையார் வசம் ஒப்படைக்கிறேன். அம்மா, நீங்க ப்ரொசீட் பண்ணலாமா? நன்றி சார், நன்றி. ஓம் குருப்யோ நமக. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த ஸ்டார் அகாடமியில பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த திரு சீனிவாசன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த அட்சய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு உலகறிய செய்து நமக்கெல்லாம் கொடுத்து இன்னைக்கு சாந்தி தேவி அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி உருவாக்கி கொடுத்த எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய திரு பொதுவுடை மூர்த்தி சார் அவங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஜோதிட இந்த தளத்துல இணைந்துள்ள ஜோதிட நண்பர்களையும் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த என்னுடைய வாழ்க்கையில ஒரு 2 பிரிவாக பிரிச்சுக்கலாம். இது ஏஎல்பிக்கு முன், ஏஎல்பிக்கு பின் அப்படிங்கிற மாதிரி 2 பிரிவா பிரிச்சுக்கலாம். இந்த ஏஎல்பிக்கு முன்னாடி உள்ள சூழ்நிலை, இந்த ஜோதிடராக நான் பயணம் பண்ண சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு கொஞ்சம் சுருக்கமா உங்கள்கிட்ட நான் கலந்துக்கலாம்னு இருக்கேன். அது சின்ன வயசுல இருந்தே சார் சொன்ன மாதிரி ஜோதிட ஆர்வம் எனக்கு 13 வயசுல இருந்தே அதிகமா இருந்தது. எங்க மாமா பலன் சொல்லும் போதெல்லாம் அவர் பக்கத்திலே இருந்து நான் பார்த்துட்டே இருப்பேன். அப்போ என்னுடைய ஆர்வத்தை பார்த்து அவரும், நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கு நான் சொல்லி தரமா, படிப்பை முடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் உனக்கு கத்துக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் நிறைய படங்கள் பாடல்களா தான் சொல்லுவாரு. அது என்ன காரணம், ஏன் இந்த பாடல்களா சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறப்ப எல்லாம் அவர் என்ன சொல்லுவாரு, நம்ம முன்னோர்கள் எல்லாமே பாடல் வரிகளா தான் எழுதி வச்சிருக்காங்க. அப்ப அந்த பாட்டு ஈஸியா மக்களுக்கு ரீச் ஆயிடும். நம்ம எவ்வளவுதான் விளக்கம் சொன்னாலும் அது அவ்வளவா அவங்க புரிஞ்சுக்க முடியாது. ஆனா பாட்டா சொல்லும் போது அவங்க ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்போ ஒவ்வொரு விஷயமே அவர் பாட்டா தான் சொல்லியிருப்பாரு. ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பாடல்கள் உண்டு. அது எதுவுமே ரெக்கார்ட்ல எல்லாம் இருக்காது. ஏன்னா ஒவ்வொன்றுமே அவர் இண்டிவிஜுவலா தயாரிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த கிரகம் இதோட இணைவு இருந்தா அதுக்கு ஒரு பாட்டு எழுதுவார். இப்படி 1300க்கும் மேற்பட்ட பாடல்கள் அவர் எழுதியிருக்காரு. அவர் சொல்ல சொல்ல நான் தான் எழுதி கொடுப்பேன். படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் 19 வயசுலயே அவருடைய 2வது பையனை தான் எனக்கு திருமணம் செய்து வைத்து எனக்கு இந்த ஜோதிடத்துக்குள்ள அவர் முதல் குரு அப்படின்னா என்னுடைய தாய் மாமா தான். எங்க பாட்டி எங்க அம்மா வழியில எல்லாருமே பாரம்பரியமா ஒரு ஜோதிடம், மணி மந்திர ஔஷதம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க ஜோதிடம், மாந்திரீகம், வைத்தியம் எல்லாமே அவங்க பண்ணினாங்க. ஆனா எங்க மாமா ஜோதிடத்தை மட்டும் கையில எடுத்துக்கிட்டாரு. அப்ப அந்த ஜோதிடத்துல உள்ள விஷயங்களை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இந்த பாடல்கள் மட்டும்தான் எங்களுடைய ஜோதிடத்தினுடைய ஒரு அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாட்டு தான் எனக்கு ஒரு நல்ல பேரையும் வாங்கி கொடுத்தது. ஒண்ணும் இல்ல, ஒரு 7:30 சனிக்குன்னு ஒரு பாட்டு. அந்த ஒரு பாட்டு சொன்னாவே போதும், எல்லாருமே அதுலயே சரண்டர் ஆயிடுவாங்க. ஆனா அந்த அளவுக்கு அந்த பாடல் வரிகள் இருக்கும். பாரப்பா 7:30 சனியின் பலன் அதனை சொல்ல கேளு, பல தொழிலும் கெட்டுவிடும் பணத்துக்கோ திண்டாட்டம், பாடுபட்டு சேர்த்த பணம் பல வழியில் விரயமாகி பஞ்சனையில் துயின்ற மகன் பாய் தேடி அலைவானப்பா, பால் சோறு உண்ட மகன் பழையகுள் தேடிடுவான், கைத்தொழிலும் கெட்டுவிடும் கடன்காரர் மொய்த்து நிற்பார், கயவன் என்ற பெயரும் வரும், கட்டியவள் கலகம் செய்வாள் கடிமனையில் போர்க்களமாம், கஷ்டமோ கஷ்டமப்பா கால்நடையாய் அலைவான் மைந்தன், பெற்றோரும் பகையாவார் பிள்ளைகளும் சொற்கேளார், உற்ற நண்பர் பகையாவார் உறவுக்காரர் பகையாவார்,
ஊனுறக்கம் கெட்டுவிடும், உடல் நோயோ வதவதைக்கும், சீறி வரும் சென்னாக கண்டம், சிறை பயமும் உண்டாகும் பார். வீட்டினிலே உயிர் சேதம், விசனத்துக்கோ பஞ்சமில்லை, வித்தைகளும் பழிக்காது, விவேகியும் மூடனாவான், விதைத்த விதை முளைக்காது, விளைந்த பயிர் தேராது. வியாபாரம் நட்டமாகி வேற்றோருக்கு ஓட்டிவிடும். அண்ணன் தம்பி பகையாவார், அக்கம் பக்கம் பகையாவார், அயலிடமும் மாறிடுவார். அங்கேயும் பாரப்பா அவதூறு வந்து சேரும், அஷ்ட லட்சுமியும் மறைந்துடுவாள், அஷ்ட கண்டங்களும் தோன்றுமப்பா. அனல் பட்ட புழு போல அலறிடுவார் ஜாதகரை. இந்த 7.5 சனியில ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா இந்த பாட்டை சொன்னாவே போதும். இதுல உள்ள எல்லா கஷ்டத்துல ஏதாவது ஒரு கஷ்டமாவது அவங்க சந்திச்சிருப்பாங்க. அவ்வளவு அதுக்கு மேல அவங்க நம்ம கிட்ட கேட்கறதுக்கு கேள்வியே இருக்காது. அப்ப அவங்களுக்கு என்ன சொல்லுவோம், இந்த பாட்டை சொல்லிட்டு இந்த கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு, இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சின்னு இப்படி 4 பெரிய கிரகங்களுடைய பயிற்சிகள் எந்த தேதி அப்படிங்கிறத பார்த்து இந்த தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பும். அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. ஆக நம்ம கஷ்டத்தெல்லாம் அப்படியே படம் பிடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஆனா அந்த ஒரு திருப்தி அப்படிங்கிறது எனக்குள்ள இல்ல. இந்த ஒரு பாட்டு அதுல இல்லாத பிரச்சனைகளே கிடையாது. அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை மனிதனுக்கு இருக்கும். இது லாஜிக்கா எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இதை தாண்டி அது எப்படி நம்ம திருப்தியா சொல்லல அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது. என்ன நம்ம பலனாக எடுத்து சொல்லல அப்படின்னு சொல்லி. அப்போ நிறைய விஷயங்கள் இதே மாதிரிதான் நமக்கு அது ஒரு 80% சரியா சொல்லிடுவோம். ஆனா 20% அதுல நமக்கு திருப்தி ஏற்படாது. இல்ல இது தவறா வருது, இது எப்படி இங்க மாறுச்சு, ஏன் கணக்குங்கிறது ஒரே மாதிரி தானே இருக்கணும், அது ஏன் ஜோதிட கணக்குகள் மட்டும் மாறுது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருந்தோம். யாராவது நமக்கு நல்லா சொல்றவங்க கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு நிறைய குருமார்களை தேடிக்கிட்டே இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் திரு புதுவுடை மூர்த்தி சாரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சார் ஃபர்ஸ்ட் ஒரு அது ஜோதிடர் அப்படிங்கிற மாதிரியே தன்னை வெளிக்காட்டிக்காம தான் அவங்க பழகினாங்க. ஒவ்வொரு நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சார் நல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு எங்களால புரிஞ்சுக்க முடியுது. நிறைய விஷயங்களை கலந்து உரையாடுவோம். அதுல சில ஜாதகங்களை பத்தி நான் சொல்லுவேன். சார் சுத்த ஜாதகமா இருக்கு, ஆனா அவங்களுக்கு கல்யாணம் ஆகல, லேட் மேரேஜ் ஆகுது, இது எப்படின்னு எனக்கு புரியல, இவங்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மிதன லக்னம் அவங்களுக்கு, உதாரணத்துக்கு மிதன லக்னம், லக்னத்துக்கு அதிபதி புதன் 4வது வீட்டுல நல்லாதான் இருக்காரு, 7ஆம் அதிபதி குரு லக்னத்திலேயே இருக்காரு. அப்ப ஒன்னும் செவ்வாய் தோஷம் கிடையாது, ராகு கேது பிரச்சனை கிடையாது, எல்லாமே 2ஆம் இடம் சுத்தமா இருக்கு, 7ஆம் இடம் சுத்தமா இருக்கு, 8ஆம் இடம் சுத்தமா இருக்கு, அது நல்ல சுத்த ஜாதகமா இருக்கு. ஆனா அவருக்கு கல்யாணம் கூடி வரல, இது என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இல்லங்க அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் சொன்னாங்க, அவங்களுக்கு இந்த டைமுக்குள்ள கல்யாணம் ஆயிடும்னு நீங்க சொல்லுங்க, அவங்க ஏற்கனவே ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்காங்க, அந்த பொண்ணை திரும்ப கல்யாணம் பண்ண சொல்லுங்க, அதுதான் அமையும், இவங்க தேடுற மாதிரி பொண்ணு கிடைக்காது, அந்த பொண்ணு கொஞ்சம் நேரம் கம்மிங்கிறதுக்காக அவங்க விட்டு வச்சிருக்காங்க, அதை திரும்ப அதுவே பேச சொல்லுங்க, அதுதான் இவருக்கு அமையும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நான் சொல்லி அனுப்பிட்டேன். கரெக்டா ஒரு 3 மாசத்துல அந்த பையனுக்கு அந்த பேசின பொண்ணே, நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அதே மாதிரி பேசின பொண்ணை பார்த்து அதுதான் அமையும்னு சொல்லியிருக்காங்களேன்ட்டு திருமணத்தை முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி ஒருத்தர் ஜாதகத்தை பத்தி பேசும்போது, இவர் ஃபாரின்ல தானே இருக்கணும், இத்தனை வருஷமா இந்த 2 வருஷமா இவர் ஃபாரின்ல தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். எப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்க, நம்ம கிரகங்களுடைய தொடர்புகளே இல்லையே, எப்படி இதை சொல்றாங்க. இப்ப 7.5 சனி ஒருத்தருக்கு நடந்துட்டு இருக்கும் போது அவர் நல்லா இருக்குன்னு சொல்லுவார், எப்படி இப்படி நல்லா இருக்குன்னு சொல்றாரு, எப்படி என்ன காரணம், இப்ப சனி பகவான் அவருக்கு பிரச்சனையை தரலையா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சாட்ட சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க, அவர் இத்தனை மாசமாதான் இப்ப பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு, இன்னும் ஒரு 4 மாசத்துல அவருக்கு பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் எப்படி சொன்னாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அவங்க ஒரு ஃபார்முலா சொன்னாங்க, இந்த லக்னம்ங்கிறது வயசுக்கு தகுந்த மாதிரி நகரும், இந்த லக்னத்தை இத்தனை டிகிரி, ஏன்னா அப்போ சாஃப்ட்வேர் எல்லாம் சார் வெளியிடல, அது ஆய்வுலதான் இருந்தது. அப்போ லக்னத்தை இத்தனை வயசுக்கு இவ்வளவு லக்னம் நகரும் அப்படிங்கறத நீங்க நகர்த்தி பலன் எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் 2015 இருந்து அந்த லக்னத்தை நகர்த்தி பலன் எடுக்க ஆரம்பிச்சோம். வர்றவங்களுக்கு அந்த லக்னத்தை மாத்தி பலன் சொல்லும் போது அவங்களுக்கு நிறைய மேட்ச் ஆச்சு. எங்களுக்கு இப்படி எல்லாம் கூட இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு அதுல நிறைய விஷயங்கள் கிடைச்சது. அதுக்கப்புறம் சாரோட சேர்ந்து நிறைய பேசணும், டிராவல் பண்ணோம். இந்த புக்கு எழுதும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க சொல்லும் போதுதான் இது எவ்வளவு அழகா அவங்க ஆய்வு பண்ணியிருக்காங்க, எவ்வளவு அற்புதமா அதை எடுத்திருக்காங்க அப்படிங்கறத எங்களால தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஒண்ணும் இல்ல, இந்த புக்கு எழுதும் போது எப்போதுமே ஜாதகம் பார்க்க அவங்க வர சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் எதிர்பாராம வந்தாரு, ஒரு நண்பரை கூட்டிட்டு வந்தாரு.
அப்ப அவரை பார்த்தோன்னா சார் கேட்டாங்க, ஏயா கிளம்பும் போதே போக கூடாதுன்னு நினைச்சு 3 தடவை சட்டையை கழட்டி மாத்துனீங்களே, நீங்க ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது என்ன இந்த ஃபார்முலா எதோடையும் ஒத்து போகலையே, இது எப்படி சொன்னாங்க அப்படின்னு நாங்க பாத்துட்டு இருக்கும்போது அவர் அப்புறம் ஜாதகம் பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் சொன்னாங்க, இந்த கிரகம் இதோட சம்பந்தப்படும் போது அவர் இந்த மனநிலையில தான் வந்திருப்பாரு. எல்லாத்துக்குமே கிரகங்கள் தான் காரணம். இந்த கிரகங்கள் இல்லாம எதுவுமே கிடையாது, நம்மளா எதுவுமே சொல்றது கிடையாது. இது எல்லாம் அவங்க நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க, நம்ம சொல்றோம். இத கிரகங்களை புரிஞ்சு உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாருடைய ஆய்வுங்கிறது இந்த 7ஆம் பாவத்தை சம்பந்தப்பட்ட, ஏன் இந்த சார் சீனிவாசன் சார் கேட்டாங்க ஏதாவது ஒரு தலைப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, உடனே எனக்கு தோணின தலைப்பு அப்படிங்கிறது இந்த 7ஆம் பாவம் சம்பந்தப்பட்டதுதான். ஏன்னா 7ஆம் பாவம் அப்படிங்கிறது அதுக்கு நிறைய விஷயங்கள் சாருடைய கிளாஸ்ல கலந்துகிட்டவங்க எல்லாருக்குமே தெரியும். சார் எவ்வளவு அழகா கிளாஸ் எடுப்பாங்கன்னு. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவங்க ஒவ்வொரு காரணங்களை சொல்லுவாங்க, ஒவ்வொரு கிரகத்தை சொல்லுவாங்க, ஒவ்வொரு நட்சத்திரங்களை சொல்லுவாங்க. அப்ப இந்த 7ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்த பத்தி பேசலாம் அப்படின்னு எனக்கு அந்த சார் கேட்ட அந்த செகண்ட்ல தான் நான் முடிவு பண்ணேன். இந்த 7ஆம் பாவம்ங்கிறது மனிதர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத சார் சொல்லுவாங்க. ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது இந்த 7ஆம் பாவத்தை இணைச்சுதான் அந்த ஈர்ப்பு விதி செயல்படும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா 7ஆம் பாவத்தின் முக்கியத்துவம் அவ்வளோ ஒரு அற்புதமானது. அப்போ இந்த மாதிரி அந்த ஜோதிட துறைக்குள்ள அந்த அட்சய லக்ன பദ്ധதிக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி என்னது அந்த பாடல் வரிகளோட தான் முடிஞ்சது. அந்த வேந்த டிவில அந்த 7.5 சனிக்கான பாடல்களை சொன்னதுக்கும் அந்த பாட்டுக்கு ரொம்ப வரவேற்பு இருந்தது. ஆனா இதெல்லாம் பத்தாது அப்படிங்கிற சூழ்நிலையில தான் இந்த அட்சய லக்ன பദ്ധதி அப்படிங்கிற ஒரு ஜோதிட முறை நமக்கு ரொம்ப அழகா கை கொடுத்துச்சு. இன்ன வரையும் இந்த அட்சய லக்ன பദ്ധதி முறையில தான் நம்ம பயணம் செய்யறோம். அந்த முறைகள்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு ஒவ்வொரு வகுப்புலையும் நம்ம புதுசா கத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப கிளாஸ் சார் ஒரு 2-3 வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க. அது ஒவ்வொரு கிளாஸ்லயும் அவங்க நம்ம கத்துக்கிட்டவங்களுக்கே ஒவ்வொரு பாடங்கள் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க அற்புதமா கிளாஸ் நடத்துவாங்க. இன்னைக்கு இந்த 7ஆம் பாவம் தொடர்பா நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, நான் எப்படி இருப்பேன், எனக்கு என்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கறத என்னுடையது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நாம சந்திக்கக்கூடியவங்க, நம்மளுடைய நண்பர்கள், நமக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை, இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா நான் நல்லா இருப்பேன். அந்த ஒரு கான்செப்ட் 7ஆம் பாவத்தோட தொடர்புடையது. ஏன்னா 7ங்கிறது எதிர்ப்படம், எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நம்ம ஜாதகர் செயல்படணும் அப்படின்னா அதற்கு 7ஆம் பாவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப துணை புரியணும். அது திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, இந்த 7ஆம் வீடுங்கிறது நம்மளுடைய நிழல் அல்லது கண்ணாடி அப்படின்னு கூட சொல்லலாம். நாம எப்படி இருக்கோமோ அதே மாதிரிதான் நமக்கு 7ஆம் பாவம் அப்படிங்கிறது அமையும். அப்போ இந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, ஒரு இல்லற வாழ்க்கை ஒருத்தங்களுக்கு ரொம்ப நல்லா அமையணும் அப்படின்னா அந்த இல்லறம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு இனிமையா இருக்கணும். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மனைவி நல்லா அமையணும் அப்படின்னா ஒருத்தருடைய 7ஆம் பாவகம் சிறப்பாக திருப்திகரமாக அமையணும். அந்த 7ஆம் பாவம் திருப்தி அமைஞ்சுட்டா அவங்க வாழ்க்கையில வேற எந்த பிரச்சனைகளும் அது 2வது பட்சம் தான். அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் பெரிய விஷயங்களாகவே இருக்காது. அப்போ அந்த 7ஆம் பாவத்தை நம்ம எப்படி இணைச்சு பாக்குறோம்? நம்ம ஏஎல்பி அட்சய லக்னம் என்ன, அந்த அட்சய லக்னத்திற்கு 7ஆம் பாவக அதிபதி எப்படி இருக்காரு? இப்ப இதுல எனக்கு இந்த அட்சய லக்ன பத்தி எனக்கு ரொம்ப ஈடுபாடோட இத கத்துக்கிட்ட விஷயங்கள் இந்த திருமணம் சார்ந்த நிகழ்வுகளை பார்த்து அதுல இருக்கக்கூடிய குறைகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சு இந்த அட்சய லக்ன பദ്ധதி மூலமா தான் என்னால நிவர்த்தி பண்ண முடிஞ்சது. அதுக்காக தான் இந்த 7ஆம் பாவத்தை பத்தி இன்னைக்கு பேசணும் அப்படிங்கிற ஒரு தலைப்பையும் எடுத்தோம். இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு செவ்வாய் ஒரு பிரச்சனையாக இருக்கு, ராகு கேது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கு. அடுத்தது அந்த பாவ கிரகங்களுடைய பார்வைகள் சேர்க்கைகள், நாமளே ஒரு விதிவிலக்கை உருவாக்கிக்கிட்டோம். ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா, சுத்த ஜாதகமா இருந்து ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா, இந்த வேலை இப்படி பகை வீட்டுல இருக்கிறதுனாலதான் நடக்கலையோ, இல்ல அந்த இடத்துல செவ்வாய் நீச்சமானதுனால நடக்கலையோ, அல்லது உச்சமானதுனால நடக்கலையோ, அசுப கிரகங்களுடைய பார்வைகள் இருக்கிறதுனால நடக்கலையோ அப்படிங்கிற மாதிரி நாமளே நினைச்சுப்போம். நாமளே ஒரு விதிவிலக்குகளை உருவாக்கிப்போம். ஆனா இந்த அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிடத்துல அந்த மாதிரி இல்ல. அனுமானம் அப்படிங்கிறது கிடையாது. 7ஆம் பாவம் இப்ப கடக லக்னம் இருக்கு, லக்னாதிபதி சந்திரன் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. 7ஆம் அதிபதி சனி எப்படி இருக்காரு? அப்ப அந்த 7ஆம் அதிபதி சனியுடைய தன்மைகளை வச்சு அவர் நிற்கக்கூடிய இடத்தை வச்சுதான்
அவங்களுக்கு நல்ல கணவனோ அல்லது மனைவியோ அல்லது நல்ல நண்பர்களோ கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களோ அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுவே அந்த 7ஆம் பாவத்தின் அதிபதி சனி பலம் இல்லாம இருக்காரு அப்படின்னா, இதுல நாங்க சொல்லக்கூடிய அந்த பலம் பலவீனம் அப்படிங்கிறது அந்த கிரகங்களுடைய பலம் கிடையாது. இந்த ஏஎல்பிக்குன்னு ஒரு ரூல் உண்டு. ஒவ்வொரு ஸ்தான அதிபதிகளும் சில இடங்கள்ல இருக்கக்கூடாது, சில இடங்கள்ல இருந்தா அது பிரச்சனை தான் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஏஎல்பில நிச்சயமாக உண்டு. அதை கிளாஸ்ல கத்துக்கிட்டீங்கன்னா படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு அந்த ரூல் என்ன அப்படிங்கிறது தெரியும். ரொம்ப அதிகமான ஒரு ரூல் எல்லாம் கிடையாது. வெறும் 4 ரூல்ல நம்ம ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இந்த ஏஎல்பி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளிஃபைவா தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும், எளிமையாக எல்லாருமே எழுத படிக்க தெரிஞ்ச யார் வேணாலும் கத்துக்கக்கூடிய அளவுலதான் இந்த அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறை அப்படிங்கிறது இருக்கு. ஆச்சரியப்படும்படியாக ஒருத்தங்களுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு பேரண்ட்ஸுக்கு நாங்க சொல்ற விஷயமே, 7ஆம் பாவம் ஒரு ஜாதகருக்கு என்னுடைய பொண்ணுக்கு வரன் அமையல அப்படின்னா அவங்களுக்கு அந்த 7ஆம் பாவத்தினுடைய தன்மைகளை விளக்கி, உங்களுக்கு இப்படிப்பட்ட வரன் தான் அமையும், அதனால எதிர்பார்ப்புகளை குறைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்படி சொல்ல முடியுது அப்படின்னா அது இந்த ஏஎல்பில ரொம்ப தெளிவா அது காமிச்சு கொடுக்கும். இப்ப கடக லக்னம் 7ஆம் அதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால அவங்க எவ்வளவுதான் நல்ல வரனா பார்த்தாலும் அவங்களுக்கு திருப்திங்கிறது இருக்காது. ஏன்னா அட்சய லக்னம் கடகம் போகும்போது அவங்களுடைய எண்ணங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோட தான் இருக்கும். ஏன்னா சந்திரன் அப்படின்னாவே ஒரு அலைபாயும் சலனமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்ப அங்க சனீஸ்வரன் 7ஆம் பாவ அதிபதியாக வரும்போது இந்த சனி சந்திரனுடைய தன்மைகள் அப்படிங்கிறது பெரும்பாலுமே அவங்களுக்கு ஆசோலேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுலயும் இந்த சனி பகவான் சரியில்லாத பாவகங்கள்ல இருந்துட்டா, உதாரணத்திற்கு 8ல சனி இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் அவங்களுக்கு திருப்தியான ஒரு சூழ்நிலையாக அமையாது. இந்த திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் மட்டும் 7ஆம் பாவம் கிடையாது, அவங்களுக்கு நல்ல நண்பர்களுடைய சேர்க்கைகள் இருக்காது. அப்ப நண்பர்களால அவங்க அவஸ்தைப்படுவாங்க, பிரச்சனைகளை அதிகமாக சந்திப்பாங்க. ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கறதே பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப அதே போல கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் அவங்க ஈடுபடவே கூடாது. தொழில் சார்ந்த அந்த கூட்டாக சேர்ந்து நம்ம தொழில் செய்யறோம் அப்படிங்கிறது இந்த கடக லக்னம் சனீஸ்வரன் 8ல இருக்கும்போது அவங்க அந்த முடிவுக்கு போகக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னங்களுக்கும் 7ஆம் பாவம் சிறப்பில்லை என்றால் அவங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா நான் நல்லா இருந்தா மட்டும் பத்தாது. இப்ப நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், நம்மளுடைய சந்தோஷம் யாரை சார்ந்து இருக்கும்? நம்ம பார்க்கக்கூடியவங்களை சார்ந்துதான் இருக்கும். ஒரு சிலருக்கு சந்தோஷங்கிறது அவங்க தனிமையா இருந்தாலே அவங்க சந்தோஷம் நினைப்பாங்க. அதுக்கு காரணமும் என்ன அப்படின்னா, 7ஆம் பாவம் ஒருத்தருக்கு சிறப்பு இல்லாம போயிடுச்சு அப்படின்னா அவங்க யாரை சந்திச்சாலும் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும், தொந்தரவுகள் இருக்கும், பாதிப்புகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். அதனால அவங்க நம்ம தனிமையில இருக்கிறதே நல்லது அப்படின்னு நினைச்சு ஒதுங்குவாங்க. அப்படி ஒதுங்கினாலும் அவங்களால இருக்க முடியாது. ஏன்னா 7ஆம் பாவம் என்பது நம்மளை இயக்கக்கூடிய முக்கியமான காரணி அப்படிங்கிறது இந்த 7ஆம் பாவம். இப்ப மேஷ லக்னம் எடுத்துக்கலாம். இந்த மேஷ லக்னத்தின் அதிபதி செவ்வாய். அந்த 10 வருஷம் ஒவ்வொரு லக்னமும் அட்சய லக்ன பദ്ധதியில 10 வருடங்களாக பிரிச்சிருக்காங்க. அந்த 10 வருடமும் அந்த செவ்வாய் நல்லா இருந்தாருன்னா ஜாதகர் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். ஆனா ஜாதகர் மட்டும் நல்லா இருக்காரு, 7ஆம் பாவம் நல்லா இல்லை அப்படின்னா அந்த ஜாதகர் என்ன பண்ணினாலும் அது மற்றவர்களுக்கு பிடிக்காமல் போகும். அதனால அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதனால அவர் கஷ்டப்படுவார், கவலைப்படுவார். இப்ப 7ஆம் அதிபதி யாரா வருவாங்க? சுக்கிரனா வருவாங்க. அப்ப அந்த 10 வருஷத்தை இயக்கக்கூடிய அந்த சுக்கிரன் நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த ஜாதகர் சந்தோஷமாக இருப்பார். 7ஆம் இடம் என்பது திருமணம் மட்டும் கிடையாது, அதுலதான் அனைத்து வித சந்தோஷங்களும் அடங்கி இருக்கு. நம்மளுடைய காமம், காதல், இச்சை, திருமண உறவுகள், இந்த சந்தோஷம், இது எல்லாமே 7ஆம் பாவத்தோட சம்பந்தப்பட்டுதான் வருது. அப்ப இந்த 7ஆம் பாவம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறப்போ இப்ப மேச லக்னம் வர்றாரு, சுக்கிரன் அங்க பலமா இல்லை அப்படின்னா அவங்க அந்த 7ஆம் பாவம் சார்ந்த விஷயங்கள்ல அவங்க ரொம்ப பிரச்சனைகளை சந்திப்பாங்க. இந்த ஈர்ப்பு விதியில எதிரெதிர் துருவங்களை தான் அவங்க வச்சிருப்பாங்க. இப்போ சிம்ம லக்னம் அப்படின்னா அதுக்கு சனீஸ்வரனா 7ஆம் அதிபதியா வச்சிருப்பாங்க. இப்ப சனிக்கும் சூரியனுக்கும் சனிக்கும் பகை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த பகையோட எப்படி அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா நடத்த முடியும்? அது எப்படி அவங்களுக்கு அந்த வாழ்க்கை நிம்மதியை தரும்? அந்த வழிவகைகளை இந்த ஏஎல்பில ஈஸியா நமக்கு கத்துக் கொடுத்துடும். ஏன்னா ஒவ்வொரு காரண காரியங்களோட தான் நம்ம முன்னோர்கள் சில ராசிகளுக்கு சில ராசிகள் இணையும், இணையாது, பொருத்தம் இருக்கும், இருக்காது. ஒரு சில ஜாதகரோட நம்ம நட்பு வச்சுக்கலாம், வச்சுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த 7ஆம் பாவம் மட்டுமே நமக்கு முடிவு செய்யும்.
அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7 அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்ப்பதம் மட்டும் கிடையாது. அந்த நம்ம ஒரு கை அப்படிங்கிறது நம்ம அப்படின்னா இன்னொரு கை அப்படிங்கிறது 7ஆம் பாவம். அப்ப 2 கைகள் இணையும் போதுதான் நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான சந்தோஷங்களும் நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுவே ஒருத்தருக்கு ரிஷப லக்னமாக இருந்து அங்க ரிஷப லக்னத்தை 10 வருஷம் இயக்கக்கூடிய சுக்கிரன் மைனஸ் ஆகி 7ஆம் இடம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜாதகர் எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த நண்பர்கள் மூலமாகவும் மனைவி மூலமாகவும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய பார்ட்னர்கள் மூலமாகவும் அவருக்கு தேவையானதெல்லாம் அவருக்கு கிடைச்சிடும். ஆனா அந்த ஏத்துக்கக்கூடிய மனநிலையில அவர் இருக்க மாட்டார். அவ்வளவுதான். அவரை தேடி எல்லாமே கிடைக்கும். ஆனா அவருக்கு அந்த ஈகோ தன்மானம் அப்படிங்கிறது தடுக்கும். ஏத்துக்கக்கூடிய அமைப்புல அவர் இருக்க மாட்டார். அதுவே அவருக்கு சுக்கிரன் 11ல பலமா இருந்து இந்த 7ஆம் பாவமும் நல்லா இருந்ததுன்னா அவர் எதுவுமே செய்ய வேண்டாங்க. அவரை தேடி எல்லா செல்வாக்கும் வந்துடும். எல்லாருமே அவருக்கு வேணுங்கிறத கூப்பிட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி லக்னாதிபதியே 11ல இருக்காரு. 7ஆம் பாவத்தின் அதிபதி செவ்வாய் அவருக்கு நல்ல பலமான ஒரு அமைப்புல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு யோகங்கள் நிறைய ஏற்படும். இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கும் அந்த 7ஆம் பாவம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி சாதக பாதகங்கள் ஏற்படும். இப்ப நம்ம சொல்றது எல்லாமே ஒரு சின்ன குறைவான விஷயங்கள் தான். ஏன்னா அது இந்த ஜோதிடத்தில் எல்லாருக்குமே தெரியும், அதை படிச்சவங்க. கடல், நிறைய கடல். அந்த கடலுக்குள்ள நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கக்கூடிய அந்த எசன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஏஐபில நிறையவே இருக்கு. இந்த அட்சய லக்னம் அப்படிங்கிறது அந்த எசன்ஸை நமக்கு ஒவ்வொரு விதமாக நமக்கு புரிஞ்சு கொடுக்கும். இதுல சார் கிளாஸ் எடுக்கும்போது இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி சாஃப்ட்வேர் கொடுத்தாங்க. அது ரொம்ப யாருமே அதை யோசிச்சு கூட பார்க்க முடியாத அந்த அளவுக்கு இந்த 7ஆம் பாவத்தினுடைய மகத்துவத்தை அந்த சாஃப்ட்வேர்ல அவங்க புகுத்தி இருக்காங்க. அது மேலோட்டமா பாக்குறவங்களுக்கு அது தெளிவா இருக்காது. ஏன்னா அது ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் போட்டிருக்காங்க, திருமண பொருத்தமா அதுல போட்டோமா அது ரெட்ல காமிக்குது, கிரீன்ல காமிக்குது, அது ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியும். ஆனா அதை உணர்ந்தவங்களுக்கு, அதாவது அதை ரசிச்சு பருகினவங்களுக்கு தெரியும் அதுல எவ்வளவு உள்ள அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஏஎல்பி லைஃப் பார்ட்னர் அப்படிங்கறது இப்பதான் சார் அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுல யாரா இருந்தாலும் ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கவங்க அல்லது பொண்ணுக்கு மாப்பிள்ளை வரன் தேடிக்கிட்டு இருக்கவங்க யாரா இருந்தாலும் அவங்களுடைய அந்த ஜாதகங்களே, அவங்களுடைய சிறந்த தேதி நேரங்களே அதுல உள்ளீடு செஞ்சு அவங்க பார்க்கும்போது 10 வருஷத்திற்கு அது எப்படி இருக்கும், அவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும், இதை சேர்த்தா இவங்களுக்கு எப்ப எல்லாம் பிரச்சனைகள் வரும், எப்பெல்லாம் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அப்போ அந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. உதாரணமா ஒருத்தருக்கு 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் மட்டும் பிரச்சனையை தருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 வருஷம் 1 மாதம், அதாவது தனுசு லக்னம் அவங்களுக்கு அட்சய லக்னமா போகுது, சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்துல லக்ன புள்ளி போகுது அப்படின்னா அந்த 1 வருஷம் மட்டும் சூரியன் இயக்குவார். அப்ப அவர் பாக்யாதிபதியாக இருந்து அவர் நல்ல சூழ்நிலையில இல்ல, அந்த ஜாதகத்துல பலவீனமா இருக்காரு. ஏன்னா அந்த பலம் பலவீனம் என்ன அப்படிங்கிறது அது அந்த ரூல், அதுக்குன்னே ஒரு 7 ரூல் அப்படின்னு இருக்கு. அது கிளாஸ்ல நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா அது எங்க இருந்தா அது பலம், எங்க இருந்தா அது பலவீனம் அப்படிங்கறத உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம மத்த விஷயங்கள் ஜோதிடத்துல இங்க அது ஆட்சியா இருக்கு, உச்சமா இருக்கு, நீச்சமா இருக்கு, இங்க பகையா இருக்கு, இது ஸ்தரமா இருக்கு, இது ஸ்திரமா இருக்கு, இதுக்கு பாதகா ஸ்தானம் இது அப்படிங்கிற இதெல்லாம் இதுல கிடையவே கிடையாது. இந்த ராசிக்கு உடைய கிரகங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துடுவாங்க. அந்த ஃபார்முலாவுல இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் செக் பண்ணி பலன் எடுக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. அப்போ இந்த 7ஆம் பாவத்தினுடைய நிகழ்வுகள் அந்த சாஃப்ட்வேர்ல நம்ம போட்டோம்னாவே 10 வருஷத்துக்கு அந்த ஜாதகர்களுடைய லக்ன பொருத்தம் நல்லா இருக்கா. இந்த லக்னம்னு எடுக்கும்போது ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது, நம்ம ஜென்ம லக்னத்தை நம்ம எடுத்து பொருத்தங்கள் பாக்குறது வழக்கம். அந்த ஜென்ம லக்னங்களுக்கு பாக்குறதை விட நீங்க அட்சய லக்னங்களுக்கு பொருத்தம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுல கொஞ்சம் மிஸ்ஸே ஆகாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அட்சய லக்ன பொருத்தம்ங்கிறது அவங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை தரும். அந்த அட்சய லக்னத்திற்கு சஷ்டாஷ்டகத்துல வரக்கூடிய லக்னங்களை சேர்க்காதீர்கள் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரூல். அந்த சஷ்டாஷ்டகம் அப்படிங்கிறது 6, 8 வரக்கூடிய அட்சய லக்ன ராசிகளை பொருத்தம் சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த 6, 8 தொடர்புல வரக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் போகும்போது அவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஒண்ணும் இல்ல, தனுசு லக்னம் பூராட நட்சத்திரத்துல அவங்களுக்கு லக்னம் போகுது அப்படின்னா அந்த பூராட நட்சத்திரம் அந்த அவங்களுக்கு பிரச்சனைகளை கண்டிப்பா தருமா? கண்டிப்பா தரும்.
அவங்க வாழ்க்கையில நிறைய சங்கடங்களை ஏற்படுத்தும். அப்ப அவங்களுடைய மனைவி ஸ்தானம் 7வது வீட்டின் அதிபதியான புதன் வந்து நல்ல அமைப்புல இருந்தார்னா இவருடைய கஷ்டங்களை அந்த புதன் சரி பண்ணி கொடுக்கும். ஏன்னா 7ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்மளை காப்பாற்றக்கூடியது. 7ஆம் பாவம் தான் நம்மள பிரச்சனைகளை, நமக்கு அதீதமான அழுத்தங்களையும் பிரச்சனைகளையும் தரக்கூடியதும் 7வது வீட்டுலதான் இருக்கு. நம்மள ரொம்ப சந்தோஷத்துல வச்சுக்கிறதும், நம்மள ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடியதும், நம்மளை இயக்குவது 7ஆம் பாவம்னா அது மிகையே கிடையாது. ஏன்னா முழுக்க முழுக்க 7ஆம் பாவத்தினுடைய பிடியில தான் நம்மளுடைய சந்தோஷம், நம்மளுடைய மகிழ்ச்சி, நம்மளுடைய எல்லா ஆதாரங்களும் அந்த 7ஆம் பாவத்தோட பொருந்துதான் இருக்கும். நம்மளை சார்ந்தவங்க நல்லா இருக்காங்களா அப்படிங்கறத பாக்குறது அந்த 7ஆம் பாவம். அப்போ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த பொண்ணுக்கு வரக்கூடிய கணவன் எப்படி இருப்பார், அவருடைய அந்த பொண்ணுடைய 7ஆம் பாவம் சிறப்பாக இருக்குமா, அந்த பொண்ணுடைய கணவன் எப்படிப்பட்ட குணங்களை கொண்டு இருப்பார், அவருடைய அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஒரு ஜாதகத்தை வச்சே நம்ம தீர்மானம் பண்ண முடியும். அப்போ நான் இந்த தளத்துல சொல்லிக்க விரும்புறது என்ன அப்படின்னா, இந்த திருமண பொருத்தத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடிய நண்பர்கள் இங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா இந்த அட்சயலக்ன பദ്ധதியில அந்த ஏபிடி லைஃப் பார்ட்னரை வந்து நீங்க பயன்படுத்தி பாருங்க. இதுவரையும், அதாவது இனிமேல் பொருத்தம் பாருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, இதுக்கு முன்னாடி பிரச்சனையாக ஒரு ஜாதகம் இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகத்தை நீங்க அதுல போட்டு பாருங்க. போட்டு பாத்தீங்கன்னாவே கடந்து போன நிகழ்வுகளை இந்த ஏழ்பியோட இந்த ஏழ்பி லக்னத்தோட பொருத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலயே தெரிஞ்சு போயிடும். அதுல வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் எப்படி இருந்தது. நிறைய டிவோர்ஸ் ஆன ஜாதகங்களை போட்டு நாங்க அனலைஸ் பண்ணிருக்கோம். எதனால அந்த டைவர்ஸ் ஆச்சு, எதனால அவங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படிங்கறத நிறைய ஆய்வு பண்ணி இப்போ இந்த 4வது புத்தகத்துல கூட சார் எழுதி இருக்கிறத வந்து இந்த திருமண பொருத்தம் சார்ந்த நிகழ்வுகளை தான், இந்த திருமணம் சார்ந்த நிகழ்வுகளை ஏன் ஒருத்தருக்கு பிரச்சனைகள் ஏற்படுது, எதனால ஏற்படும் அப்படிங்கறதுதான் இந்த 4வது புக்ல அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க எழுதக்கூடிய ஒவ்வொரு புக்லையும் ஒவ்வொரு விதமான ஒரு பலன்கள் நம்மளுக்கு வந்து அது பொக்கிஷமாக அதை யூஸ் பண்ற அளவுக்கு ஒரு சில விஷயங்களை கொடுத்திருக்காங்க. இந்த 7வது வீடு அப்படிங்கிறது நமக்கு எல்லா வகையான செல்வங்களையும் கொடுக்க கூடியது. சரி, 7வது வீடுன்னா லக்னத்துக்கு மட்டும்தான் 7வது வீடுன்னு கிடையாதுங்க. ஒவ்வொரு பாவகத்திற்குமே 7வது வீடு எதிர்வினை ஆற்றக்கூடியது. இப்போ ஒருத்தருக்கு வருமானம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா அவருக்கு 2வது வீட்டை மட்டும் பார்த்தா பத்தாது. அந்த 2வது வீட்டிற்கு எதிர்ப்பதமான 8வது வீட்டை கண்டிப்பா நம்ம பார்த்தே ஆகணும். அப்ப 8வது வீடை பார்த்தா மட்டும்தான் ஒருத்தருக்கு எப்படிப்பட்ட வருமானம் இருக்கும், அந்த வருமானம் அவங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வருமானமாக இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம அந்த 8வது வீட்டை வச்சுதான் முடிவு பண்றோம். அதே மட்டும் இல்லாம அந்த குடும்பம் சார்ந்த நிகழ்வுகள், குடும்பத்துல உள்ளவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, ஒண்ணும் இல்ல. அந்த 8வது வீடை நம்ம ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம், கண்டஸ்தானம்னு சொல்லுவோம், நமக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய ஸ்தானம்னு சொல்லுவோம். ஒரு மனிதனுக்கு ஆயுள் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் வருது, ஆரோக்கியத்துல அதீதமான நாட்பட்ட பிரச்சனையால அவங்க படுக்கையில இருக்காங்கன்னா அவங்களுக்கு யார் உதவி பண்ணுவா சொல்லுங்க பாக்கலாம். அந்த குடும்பம் அப்படிங்கறத 2வது வீடு மட்டும்தான் உதவி பண்ணும். அவங்க மட்டும்தான் அவங்களுக்கு பக்கபலமா நிற்பாங்க, அவங்கதான் உதவி செய்வாங்க, அவங்களாலதான் அவர் தேடி வருவார். அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அவங்க கவனிக்கக்கூடிய உபசரிப்பும் அந்த கவனிப்பும் அவங்க கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் தான் அவரை தேடி வர செய்யும். இதை வந்து மத்த உறவுகளால அது முடியாது. குடும்பம் அப்படிங்கிற கூட்டுக்குள்ள இருக்கிற உறவுகளால மட்டும்தான் அது முடியும். அப்ப அதனால அந்த 8ஆம் இடத்தை சரி செய்யக்கூடிய பங்கு யாருக்கு இருக்கு, 2ஆம் வீட்டுக்கு இருக்கு. 2வது வீட்டை திருப்திப்படுத்தக்கூடிய பங்கு யாருக்கு இருக்குன்னு அந்த 8வது வீட்டுக்கு இருக்கு. அதே மாதிரிதான் ஒவ்வொரு பாவகத்திற்குமே. இப்போ தொழில் நல்லா இருக்கணும், தொழில் சார்ந்த இடம் நல்லா இருக்கணும் முதல்ல பார்ப்போம். இப்ப தொழில் சார்ந்த இடம் நல்லா இருக்குன்னு நம்ம எப்படி பார்ப்போம்? பொதுவா தொழில் சார்ந்த இடம் அப்படிங்கிறது 4வது வீடு. ஏன்னா தொழிலுக்கு 7வது வீடம் அப்படிங்கிறது 4வது. இந்த 4ங்கிறது நம்ம வீடுன்னு தானே நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு நிறைய நினைக்கலாம். ஆனா வீடுங்கிறதும் நம்ம வாழக்கூடிய இடம், நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது எல்லாமே 4வது வீடு தான். அப்ப 4வது வீடு நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். 10வது வீடு யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் தருதோ அவங்க எல்லாம் 4வது வீடை பலமா பிடிக்கணும். அப்ப என்ன பண்ணும், ஒருத்தருக்கு தொழில் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த தொழில் ஸ்தானத்தின் 7வது வீடான தாய் ஸ்தானத்தை பலமா பிடிக்கணும், அம்மாவை பலமா பிடிக்கணும். அம்மாவை எந்த அளவுக்கு நம்ம கவனிச்சுக்கிறோமோ, அம்மாவை எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தொழில்ல நல்ல அபரிமிதமான வளர்ச்சிகள் இருக்கும். ஏன்னா ஒரு செயல் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். அது இல்லாம இந்த ஏழ்பில படிக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் 1, 4, 7, 10 அப்படிங்கிறது தாய் வழி கர்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நிகழ்கால கர்மா அப்படின்னு சார் சொல்லுவாங்க. இந்த 1, 4, 7, 10 தான் நாம இப்போ அனுபவிக்க கரண்ட்ல பிரசன்ட்ல என்ன அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து கொடுக்கக்கூடியது இந்த 1, 4, 7, 10.
அப்போ தொழில நம்ம திருப்தி அடையணும், தொழில் ரீதியான நன்மைகளை நம்ம பெறணும், தொழில் ரீதியான முன்னேற்றங்களை நம்ம அடையணும் அப்படின்னா அதுக்கு அந்த 4வது வீடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அதே போல அம்மாவை நல்லா கவனிச்சுக்கணும், அம்மாவுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கணும், நம்ம வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கணும். இப்ப நல்ல வீடு கிடைக்கணும், நல்ல ஒரு வாகனம் அமையணும் அப்படின்னா அதுக்கு எதிர் வீடு அப்படிங்கிறது இந்த 10வது வீடு. அப்போ ஒருத்தருக்கு தொழில் நல்லா இருந்தா தானே வருமானம் வரும், வருமானம் வந்தாதானே நம்ம இந்த சுகங்களை எல்லாம் பெற முடியும். அப்போ ஒவ்வொரு பாவகத்திற்குமே எதிர்பாவம், ஏன்னா நம்ம 7ஆம் பாவத்தை ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கணவன் அப்படிங்கிற மனைவிங்கிற நண்பர்கள்ங்கிற உறவுகளை மட்டும் பார்க்கறதுக்காக கிடையாது, ஒவ்வொரு பாவகத்திற்குமே 7ஆம் பாவம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் இந்த 7ஆம் பாவம் அப்படிங்கிற தலைப்பை நம்ம எடுத்திருக்கோம். இப்போ அதே போல இந்த 10வது பாவத்தின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், 10வது பாவத்துல நமக்கு நல்ல இடம் கிடைக்கணுமா, நமக்கு அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரு நல்ல திருப்திகரமான ஒரு சூழ்நிலை தரணுமா, அப்ப 4ஆம் வீட சரி பண்ணினால் நமக்கு 10வது பாவம் நமக்கு நல்லா வேலை செய்யும். அப்போ ஒவ்வொரு பாவகத்திற்கும் எதிர்பாவகங்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அடுத்து 5வது பாவத்தை எடுத்துப்போம். பூர்வ புண்ணியம், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய தெய்வ அனுகூலம், நம்ம குலதெய்வ அனுகூலம், பித்ருக்களுடைய ஆசீர்வாதங்கள், நம்மளுடைய மனசு போல அத என்ன சொல்லுவாங்க ஆழ் மனது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வெளிப்படையா பேசுறதுங்கிறது வேற, அதே உள்ளர சிந்திச்சு செயலாற்றுறது அப்படிங்கிறது வேற. அந்த கற்பனை திறன், நம்ம இப்படி எல்லாம் வாழணும் அப்படிங்கிற எதிர்கால திட்டமிடலை நம்ம எங்க கடந்த காலத்துல கொடுத்து வச்சிருந்தாதான் எதிர்கால திட்டமிடல்ங்கிறது நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சார் ரொம்ப எளிமையா சொல்லுவாங்க. அந்த 2ஆம் இடம் 5ஆம் இடம் தொடர்பு அப்படிங்கிறது, ஏன்னா 2, 5, 8, 11 அப்படிங்கிறது எல்லாம் அவங்களுக்கு ஒரு கடந்த காலத்தினுடைய தொடர்புகள் தான். நம்ம கொடுத்து வச்சிருந்ததானே இப்ப எடுக்க முடியும், நம்ம விதைச்சிருந்தோம்னா அறுவடை பண்ணலாம். அதே மாதிரி நம்ம கடந்த காலத்துல நல்ல விஷயங்களை செஞ்சு நல்ல செயல்களை செஞ்சிருந்தோம்னா இப்ப எல்லாமே நமக்கு நன்மையாக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பாவகங்கள் உணர்த்தும். இந்த 5ஆம் பாவத்திற்கு எதிர்பாவகம் அப்படிங்கிறது 11வது பாவகம். இந்த 11வது ஒருத்தருக்கு மனசு சந்தோஷமா இருக்கா, லாபம் கிடைக்கும். அப்ப அந்த லாபத்தை அவங்க பெறணும் அப்படின்னா மனசை சந்தோஷமா வச்சுக்கணும். அந்த மனசுங்கிற இடத்துலயே வேற யார் இருக்கா, குழந்தைகள் இருக்காங்க, குழந்தைகளை சந்தோஷமா வச்சுக்கணும். அப்ப நமக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கணும், அபரிவிதமான நன்மைகளை அடையணும், நமக்கு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைகளை சந்தோஷமா வச்சுக்கணும், குலதெய்வத்தை கொண்டாடணும், பூர்வ புண்ணியம் தாத்தா பாட்டிங்களை ரொம்ப அவங்கள அனுசரணையா நடந்துக்கணும், அவங்கள்ட்ட அடிக்கடி ஆசீர்வாதங்கள் வாங்கணும். அப்ப இதை பண்ணும்போது நமக்கு லாபம், மகிழ்ச்சி, திருப்தி அப்படிங்கிறது அங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் குழந்தைகளுக்கு சரியில்லை அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷமா அடுத்தவங்களுக்கு ஏதாவது தான தர்மங்களை பண்ணணும். ஏன்னா 5ஆம் பாவத்தினுடைய எதிர்ப்புறம் எங்க இருக்கு, 11வது பாவத்துல இருக்கு. அப்போ நம்ம செய்யக்கூடிய பூர்வ புண்ணியம் தான தர்மங்கள் நம்மளுடைய சந்ததிகளை காக்கும் அப்படிங்கறத ஒரு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அந்த சந்ததிகளை காக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தான தர்மங்களை சந்தோஷமா செய்யணும். நம்ம கஷ்டம் தீருது, இதை பண்ணினா நம்ம கஷ்டம் தீரும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடாது. அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். ஒரு குழந்தைகளுக்கு மிட்டாய் சாக்லேட் வாங்கி கொடுக்குறோம், ஒரு பெரியவங்களை பார்த்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்குறோம், அவங்களுக்கு ஏதாவது மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்குறோம். இந்த மாதிரி சந்தோஷமா ஒரு செயலை செய்யும் போது இந்த குழந்தைகள் சார்ந்த வழியில நமக்கு நிறைய யோகங்கள், நிறைய நன்மைகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு 7ஆம் பாவத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த 7ஆம் பாவம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா அதுதான் நமக்கு கண்ணாடி மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அந்த 7ஆம் பாவத்தோட தொடர்புல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அடுத்து 6ஆம் பாவத்தை நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. உதாரணமா 6ஆம் பாவத்தின் அதிபதி இப்போ துலாம் லக்னம் 6ஆம் பாவமாக வருது அப்படிங்கிறப்போ அந்த துலாம் லக்னத்திற்கு எதிர்ப்பதம் எங்க இருக்கும், 12ஆம் பாவத்துல இருக்கும். அப்ப 12ஆம் பாவத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்னலாம் பயன்படுத்தினா இந்த வியாதி தீரும். ஒருத்தருக்கு சொல்லுவாங்க இல்லையா, இப்ப ரொம்ப நாள் பிரச்சனை இருக்கு, ஏதாவது கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு பாத யாத்திரை போறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எதுக்காக சொல்லுவாங்க, இதனுடைய எதிர்ப்பதம் அங்கதான் இருக்கு. அப்ப 12வது வீடு அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அந்த அளவுக்கு இந்த 6ஆம் வீடு அப்படிங்கிறது நம்மளுடைய கட்டுக்குள் இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். அப்ப இதனுடைய 7ஆம் பாவம் தொடர்புல இருக்கும். இப்ப விரயங்களை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த 6ஆம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை
நம்ம தான தர்மங்களாகவோ அல்லது 6வது வீடு ஒரு நோய் அவஸ்தைகள்ல இருந்து நம்ம பாதுகாக்கணும், நம்ம அதுல நமக்கு அது எந்த பிரச்சனைகளையும் தரக்கூடாது அப்படின்னா நம்ம வாலண்டரியா நம்ம தானம் பண்ணணும். என்ன பண்ணலாம்? ரத்த தானம் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு காரணங்களுக்கும் நமக்கு இந்த பொருள்களை சாப்பிடணும், இந்த பொருள்களை தானம் பண்ணணும், இந்த பாவத்தை நம்ம சரி செய்யறதுக்கு இந்த மாதிரியான இப்ப 6ஆம் பாவம்ங்கிறத முக்கியமா எடுத்ததுக்கு காரணமே அது எதிர்காலத்தை திட்டமிடக்கூடிய பாவகம் அப்படின்னு சொல்லும். 3, 6, 9, 12 இந்த 3 பாவகங்களும் நம்ம எதிர்காலத்தோடு தொடர்புடையது, எதிர்கால திட்டமிடல்களை அதிகமா செய்யக்கூடியது. இது அப்பாவின் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அப்பாவை தகப்பனார நம்ம பலமா பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இத பண்ணினாதான் நமக்கு அது செயல்படும். இப்ப 3ஆம் பாவம் நம்மளுடைய முயற்சிகள் வெற்றி அடையணும், நம்ம முயற்சிகள் தடையில்லாமல் நடக்கணும் அப்படின்னா 3ஆம் பாவத்தினுடைய எதிர்பாவம் யாரு அப்படின்னா 9வது பாவம். 9வது பாவம் அப்பாவை பலமா பிடிச்சுக்கணும், அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் முயற்சி பண்ணணும். நீ எல்லாம் எங்கடா உருப்பட போற அப்படின்னு அப்பா சொல்லி கேட்டுட்டு நம்ம போனோம்னா அந்த காரியம் உண்மையிலேயே சரிப்படாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை அப்பா கிட்ட எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு செயலை செய்கிறதோ அந்த செயல் கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கறத ஒவ்வொரு வகுப்புலையும் சார் ரொம்ப அழுத்தி சொல்லுவாங்க. உறவுகளை மதிக்கணும், உறவுகளை, குடும்பத்தை நீங்க பக்கத்துல வச்சுக்கணும், குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், குடும்பத்தோட கலந்து பழகணும், குடும்பத்தினுடைய உதவி இல்லாமல் நீங்க எதுவுமே பண்ணாதீங்க, குடும்பத்தோட கலந்து பேசுங்க. ஏன்னா அந்த குடும்பம் 7ஆம் இடம், கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் ஒரு குடும்பம் தான். அது எல்லாமே அந்த 7ஆம் பாவத்தோட தொடர்பு பெறக்கூடியது. ஒண்ணும் இல்ல, இதுக்கு ஒரு நல்ல பாடல் எங்க மாமா சொல்லுவாங்க. இந்த 7ஆம் பாவத்தின் அதிபதி சரியில்லாம, உதாரணத்துக்கு 8ஆம் இடத்துலன்னு எடுத்துக்கலாமே, இந்த களத்திர தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த களத்திர தோஷத்துக்கு என்ன சொல்லுவாங்க? கதியோன் 8, காரியம் 8, களத்திராதி 8, காரகனும் 8 அப்பா, கருணை குரு பார்வையற்று கரும்பாங்கு நோக்கிடிலோ காசு வைத்து சூதாடும் கள்குடியன் கணவனாவான். கல் நெஞ்சு கணவனாலே காலமெல்லாம் கண்ணீர் சிந்தி கடும் விஷத்தை நாடிடுவாள், விஷமதும் பொய்த்துவிடும் வேதனையும் கூடிவிடும், கல்லுக்குள் தேரை போல கதி கலங்கி நிற்பாள் பெண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த 7ஆம் பாவம் சிறப்பா இல்லை அப்படின்னா அந்த பெண்ணுடைய நிலை இப்படித்தான் இருக்கும், இந்த மாதிரியான அமைப்புகள்ல தான் இருக்கும் அப்படிங்கறத இது இந்த ஏஎல்பியோட நான் பொருத்தி பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, பிரமிக்கத்தக்க மாதிரியான இந்த ஒவ்வொரு பாடல்களுக்கும் முழுமையான அர்த்தத்தை நான் எங்க அதை அடைஞ்ச அந்த பலனை அப்படின்னா இந்த ஏஎல்பில தான். இந்த ஏஎல்பி லக்னத்தோடு அந்த பாடல்களை இணைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். இப்போ ஒண்ணும் இல்ல, ராகுகேது பிரச்சனையே ஒரு ஜாதகத்துல இருக்காது. இந்த ராகுகேது பிரச்சனை இல்லாத ஒரு ஜாதகத்துல அவங்க ராகுகேது புள்ள பொண்ணுதான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய மேட்ரிமோனில அவங்க ஒதுக்கிடுவாங்க. ராகுகேது இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு ஜாதக கட்டுகளை வச்சிடுவாங்க, அதே மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்குன்னு ஒரு பக்கம் ஒரு ஜாதக கட்டுகளை எடுத்து வச்சிடுவாங்க. ஆனா இந்த ஏஎல்பில ஜனன லக்னத்தில் ஒருத்தருக்கு ராகுகேது இருக்குமானால் அவங்களுடைய திருமண காலகட்டங்கள்ல அவங்களுக்கு ராகுகேது இருக்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஏன்னா ஒருத்தருக்கு பிறப்பு லக்னத்துல ஜென்மத்துல ராகு இருக்கு, 7வது வீட்டுல கேது இருக்கு அப்படின்னா, இப்போ உதாரணமா ரிஷப லக்னம் எடுத்துக்கலாம். ரிஷப லக்னத்துல ராகு இருக்கு, விருச்சக லக்னத்துல கேது இருக்கு, அவங்களுக்கு ராகு கேது பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அந்த பிரச்சனைகள் அவங்களுடைய 3வது லக்னம் வரும்போது, உதாரணத்துக்கு அவங்களுக்கு திருமண வயது வரும்போது 10 வருஷங்களாக நம்ம அந்த லக்னத்தை பிரிக்கிறோம். ரிஷப லக்னம் 10 வருடம், மிதுன லக்னம் 10 வருடம், கடக லக்னம் 10 வருடம். அப்ப 30 வயசுக்குள்ள அவங்களுக்கு திருமணம் ஆகும்போது இங்க ராகு கேது 11ல இருப்பாங்க. அப்ப அதனால அவங்களுக்கு பிரச்சனைகளே இருக்காது. அப்ப இதை எப்படி 5லயும் 11லயும் ராகு கேதுகள் சம்பந்தப்படும் போது பிரச்சனை இருக்குமா? நிறைய பேருக்கு இந்த ராகு கேது லக்னத்திலயும் 7ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் திருமணம் ஆயிடும். இது எப்படி, இது தோஷம் தடை இது பிரச்சனைகளை தரும்னு சொல்றோம், ஆனா அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுதுன்னு நான் சார்கிட்ட நிறைய கேட்கும் போதெல்லாம் அவங்க சிரிச்சுட்டே சொல்லுவாங்க, இந்த மாதிரி லக்னத்தை நவுத்தி பாருங்க அப்ப தெரியும் உங்களுக்கு அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஏஎல்பில நம்மளால சீக்கிரம் அனலைஸ் பண்ண முடியும், ஈஸியா அதை அனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த ராகுகேது இருந்தா என்னென்ன பிரச்சனைகளை தரும் அதுக்கும் ஒரு பாட்டு இருக்கு. பாரப்பா ஜென்ம மரண்டில் பாங்கான 4, 7, 8 பாம்பான ராகுகேது 12 அமர்ந்திட்டாலும் நாகதோஷம் என்றதற்கு பெயராம். நலங்கள் பல கட்டுவிடும், நல்ல காரியங்கள் தடையாகும். மன்னன் அவன் வாழ்க்கையிலே மாங்கல்ய தோஷம் உண்டு, மங்கை என்றால் மனவாழ்வில் மகிழ்ச்சி இல்லை பாரப்பா. கோட்டையிலே பிறந்தாலும் கொடிகட்டி ஆண்டாலும் கேடுகட்ட பெண் அல்லது கேடுகட்ட பையன் என்று கெட்ட பெயரும் வந்துவிடும்.
இந்த பிரச்சனைகள்ல இருந்து, ஏன்னா இந்த மாதிரி இந்த ராகு கேது சம்பந்தப்படும் போது அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கறது தான் அவங்க சொல்றாங்க. அப்ப இது இந்த லக்னம் மாறும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாது. ஏன் அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகுதுன்னா அந்த லக்னம் மாறி இருக்கும். அப்ப அவங்களுக்கு அந்த ராகு கேது பிரச்சனைகள் அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா ஒருத்தருக்கு 3ல 9ல ராகு கேது இருந்த பல ஜாதகங்கள் திருமணமே ஆகாமல் பிரச்சனைகளை சந்திக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு காரணம் என்ன? அட்சய லக்னம் அந்த 3வது லக்னமாக போகும்போது அவங்களுக்கு அந்த ஜென்மத்திலேயே அந்த ராகுகேது, அதாவது இயல்பிலேயே அந்த ராகுகேது சம்பந்தப்படும். அதனால அவங்களுக்கு திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் பிரச்சனைகளை தரும் அப்படிங்கறத நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியும். ஏன்னா 7ஆம் பாவம் எவ்வளவு சிறப்புக்குரியது, எவ்வளவு பிரச்சனைக்குரியதுங்கிறத உணர்த்துறதுக்காக தான் இந்த மாதிரி உதாரணங்களை நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்குமே அந்த 7ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. ஒரு நிமிஷம். ஏழாம் பாவத்தோட மற்ற பாவங்களை இணைக்கும் போது அதனுடைய சாதகம், பாதகம், நன்மை, தீமை இது எல்லாத்தையுமே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒருத்தருடைய அப்பாவினுடைய தன்மைகள் எப்படி இருக்கு, அப்பாவனுடைய விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, அப்பா ஸ்தானமான 9வது வீடு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அந்த 9வது வீட்டிற்கு 7வது வீடான 3வது வீட்டையும் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த 3வது வீட்டினுடைய பலம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் அப்பாவுடைய சிறப்புகளை நம்மளால அறிய முடியும். அப்ப அது சார்ந்த விஷயங்களை நம்ம எடுக்கும்போதுதான் அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களை நம்ம அங்க கொடுக்க முடியும். அப்போ உதாரணமா தனுசு மேஷ லக்னத்திற்கு 9வது வீடு தனுசு லக்னமா இருக்கு. இப்ப அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத அவங்க கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அப்பா ஸ்தானம் அப்படிங்கிறது குரு. அப்பா ஸ்தானம் குரு. அப்பாவுடைய நண்பர்கள், இப்ப அப்பா கூட்டுத்தொழில் செய்யறாருங்க, அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த கூட்டு தொழில் சார்ந்த விஷயம் அப்பாவுடைய 7வது வீடுங்கிறது அங்க 3வது வீடாக மிதுன லக்னம் வந்துடும். அப்ப புதன் எப்படி இருக்காரு, புதன் நல்ல நிலைமையில இருக்காரு அப்படின்னா அவங்க அப்பாவுடைய தொழில் நல்லா இருக்கு, அப்பாவுடைய தன்மைகள் சிறப்பா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த அப்பா சார்ந்த நிகழ்வுகள்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஜாதகர் முயற்சி பண்ணி அந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா அவர் ஜாதகருடைய முயற்சி தானே அப்பாவுடைய 7வது வீடாகவே வருது. அப்போ அந்த சூழ்நிலைகள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்கும் இந்த காரண காரியங்களை தெரிஞ்சு அதை சரி பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த ஏஎல்பியில ஈஸியா நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். முதல் பாகம் புக்லயே நிறைய விஷயங்கள் சார் கொடுத்திருக்காங்க. இந்த ஏஎல்பியுடைய கணக்கு முறைகள், ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் ஏஎல்பியுடைய கணக்கு முறைகள் எப்படி இருக்கும், அந்த கணக்கு முறைகளை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது ஃபுல்லாவே அட்சய இலக்கண பദ്ധதி முதல் பாகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பரிகார முறைகளும் ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த ஏஎல்பி முறையில 7ஆம் பாவம் ஒருத்தருக்கு பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த 7ஆம் பாவத்தை சரி செய்வதற்கான, ஏன்னா அதுவும் இயங்கக்கூடிய பாவகம், இயக்க முடியாத பாவகங்கள்னு நிறைய இருக்கு. ஒரு 2 பிரிவா பிரிச்சிருக்காங்க. யாருக்கு நாம பரிகாரம் செய்யணும், யாருக்கு நாம பரிகாரம் செய்யக்கூடாது. அப்ப பரிகாரம் செய்யறதுக்கு வழி இருந்தால் அவங்களுக்கு தாராளமா அந்த இயக்கக்கூடிய பாவகம் அப்படிங்கிறத நம்ம இயக்கி அவங்களுக்கு அது சார்ந்த நிகழ்வுகளை அவங்களுக்கு பரிகாரங்களாக சொல்லும் போது கண்டிப்பா அவங்களுக்கு அது சார்ந்த ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இயக்க முடியாத பாவகங்கள், அது என்ன இயக்கக்கூடிய பாவகம், இயக்க முடியாத பாவகம், அட்சய இலக்கண பദ്ധதி பாகம் 1லயே இது என்னென்ன பாவங்கள் இயக்க முடியும், இயக்க முடியாது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணும் இல்ல, நம்மளுடைய 4வது வீடு நம்மளால இயக்க முடியுமா, இயக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு பிக்சடான ஒரு பாவகங்கள், ஏற்கனவே அது இருக்கு. அந்த பாவத்தை நம்மளால மாத்த முடியாது. அம்மாவை நம்மளால மாத்த முடியுமான்னு மாத்த முடியாது. ஆனா அம்மாவை அம்மாவுக்கு பிடித்தமான சில செயல்களை நாம செய்யறது மூலியமாக நம்ம தொழில நம்ம யோகத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக அங்க அம்மாவை நம்மளால இயக்க முடியாது, ஆனா நம்ம 10வது வீட்டை நம்மளால இயக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை இயக்கும் பாவங்கள்ல 10வது வீட்டை சார் கொடுத்திருப்பாங்க. அப்ப 10வது வீட்டை நம்மளுடைய செயல்களை இயக்குவதன் மூலமாக அம்மாங்கிற ஒரு ஸ்தானத்தையும்
நல்ல வீடு அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தையும், நல்ல சுகபோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்புகளையும், நல்ல வாகன வசதி அப்படிங்கிற ஒரு அமைப்புகளையும் நம்மளால நிச்சயமாக பெற முடியும். ஏன்னா அந்த அம்மாங்கிற ஒரு பாவகத்தை நம்ம ஆட்டோமேட்டிக்கா இயக்க முடியாது. இதை 10வது பாவகத்தின் மூலமாக மட்டும்தான் அதை இயக்க முடியும். ஏன்னா அதோட எதிர்ப்பதம் எங்க இருக்கு? 10வது வீட்டுலதான் இருக்கு. அப்ப அதை மட்டும்தான் நம்மளால இயக்க முடியும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எந்த கோயிலுக்கு போனா சரியாகும்? இப்போ 4வது வீடு சரியில்லை அப்படின்னா 10வது வீடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் நம்மளுடைய தான தர்மங்கள் மூலியமாக, வழிபாடுகள் மூலியமாக, நம்ம செயல்கள் மூலியமாக, இப்போ உழவார பணிகள் ஆலயங்களுக்கு செய்து கொடுப்பதனால அதை சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான சூட்சுமமான பரிகார முறைகளை சார் எளிமையாக இந்த முதல் பாகம் புக்ல கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பாவகமும் நமக்கு பிரச்சனைகளை தரும்போது அந்த பாவகத்தை சரி பண்றதுக்கு எந்த ஆலயங்களை நம்ம சார்ந்து போகணும், எந்த ஆலயங்கள்ல நம்ம பயணப்படணும், எந்த ஆலயங்கள் சம்பந்தமான ஒரு வழிபாடுகளை நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே அவங்க முதல் பாகத்துல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிரகங்களுடைய காரகத்துவங்கள், ஒரு 7வது வீடு ஒரு கிரகம் சம்பந்தப்பட்டதுன்னா அவங்களுக்கு வரக்கூடிய கணவன் என்ன பெயர்ல இருப்பாரு, என்ன மாதிரியான பொருள் அவங்க சார்ந்த அவங்க அருகாமையில சம்பந்தப்படும், எந்த மாதிரியான நிமித்தங்கள் அவங்களுக்கு காமிக்கும் அப்படிங்கறது எல்லாமே அந்த கிரக காரகத்துவங்கள் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப எளிமையா கொடுத்திருப்பாங்க. ஒண்ணும் இல்ல, ஒருத்தருக்கு மீன லக்னம் அட்சய லக்னம் போகும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான பெயர்கள் சம்பந்தப்படும். இப்ப கேக்குறாங்க இல்லையா, எனக்கு கணவன் மனைவி எந்த மாதிரியான பெயர்கள்ல வருவாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன மாதிரியான பெயர்கள் சம்பந்தப்படும், அவங்க வீடு எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அந்த அட்சயலக்கண பத்தி முதல் பாகம் படிச்சாலே அவங்களுக்கு நிறைய விஷயங்களை நம்மளால கொடுக்க முடியும். ஏன்னா 7வது வீடு புதனுடைய வீடு, கன்னியில புதனுடைய வீடு. அப்ப புதனுடைய வீடுனுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத ஈஸியா அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். இப்ப புதன் அப்படின்னாவே அங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்கலாம், புத்தக கடை பக்கத்துல இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பெருமாள் சம்பந்தப்பட்ட பேர் உள்ளவங்க பக்கத்துல அந்த வீட்டோட தொடர்புல இருக்கலாம் அல்லது சம்பந்தப்படலாம். இந்த மாதிரி ஏதாவது அந்த புதனுடைய காரகத்துவங்கள் நிறைய அந்த முதல் புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே நம்ம பரிகாரங்களாக எடுத்துக்க முடியும். பெரும்பாலும் இந்த 7வது வீடு ஒருத்தருக்கு சரியில்லாம இருக்கு. இந்த 7வது வீட்டின் அதிபதி இந்த அட்சயலக்கண பദ്ധதியில நம்ம நல்ல பாவகம்னு சொல்லக்கூடிய சில பாவங்கள் கூட நமக்கு அழுத்தத்தை தரும் அப்படிங்கிறத சார் சொல்லியிருக்காங்க. அது நடைமுறையில நமக்கு நிறைய அது மாதிரிதான் இருக்கு. ஒரு சில பாவங்கள் இது பிரச்சனையை தராது, இது திக்பலமா இருக்கு, வலுவா இருக்கு, இந்த பாவகத்துல இருக்கிறது நல்லது அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த அட்சயலக்கண பദ്ധதியில இது நல்ல பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாவகம் நமக்கு அழுத்தத்தை தரும். அப்ப அந்த அழுத்தம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பொருட்களை தானம் செய்யணும் அப்படிங்கறத அவங்க அழகா சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கு உள்ள காரகத்துவங்களும் அந்த முதல் புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து 2வது பாகத்துல அந்த 7ஆம் பாவத்தை எப்படி தொடர்பு படுத்தி அந்த தன்மைகளை உணர்றது அப்படின்னா, அட்சய லக்னம் இப்ப தனுசு லக்னம் அட்சய லக்னம் போகும்போது அந்த அட்சய லக்ன புள்ளி மூல நட்சத்திரத்துல போச்சுன்னா அப்ப அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க பார்ப்பாங்க, சந்திப்பாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அங்க நம்ம அந்த 2வது பாகம் புக்ல நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் நம்ம 7ஆம் பாவத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நம்மளே இயக்குறதுக்கு 7ஆம் பாவம் ரெடியா இருக்கும். அந்த 7ஆம் பாவத்தை நாம எவ்வாறு சரி செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த புக்குகளை படிக்கிறது மூலியமாக அதுல உள்ள அந்த காரகத்துவங்கள். ஏன்னா இதுவரையும் எத்தனையோ ஒரு விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். ஒரு கிரக காரகத்துவங்கள்ல நிமித்தங்களாகவும் பொருட்களாகவும் பெயர்களாகவும் சுற்றுப்புற சூழ்நிலைகளையும் உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் அந்த இயல்பில ரொம்ப அற்புதமா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த விஷயங்களை நம்ம எப்படி பொருத்தி பலன் எடுக்கிறது அப்படிங்கறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அந்த எப்படி பொருத்தி பலன் எடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, வகுப்புல கலந்துகிட்டா கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நிறைய பேரு இந்த வீடியோக்களை பார்த்துட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இயல்பில நாங்க பலன் எடுக்க முடியுது, எங்களுக்கு அந்த எளிமையா இருக்கு, அந்த கணிப்புகள் எல்லாம் அந்த கணித முறைகள்லாம் ஈஸியா இருக்கு. கணித முறைகளுக்கெல்லாம் நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஃப்ரீ சாஃப்ட்வேர் சார் விட்டுருக்காங்க. ஒரு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊரை கொடுத்துட்டாவே
உங்களுடைய இன்னைக்கு ஏழ்பு லக்னம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க ஒவ்வொருத்தருமே நீங்க உங்களுடைய 7ஆம் பாவத்தை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கே நீங்க அட்சய லக்ன பദ്ധதி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் கூகுள் பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுல உங்களுடைய லக்னம் என்ன, அந்த லக்ன அதிபதி யாரு, 7ஆம் அதிபதி யாரு, உங்களுடைய லக்னத்திற்கும் 7வது வீட்டிற்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு அப்படிங்கறத எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி ஒவ்வொரு பாவகத்துக்குமே 7வது வீடு பாருங்க. அந்த 7வது வீடு உங்களுக்கு நல்லா இருந்தா மட்டும்தான் அது சார்ந்த நிகழ்வுகள். 8வது வீடு பலமா இருந்தாதான் உங்களுக்கு 2வது வீட்டுக்கான பண வருவாய் சிறப்பாக இருக்கும். முயற்சி நல்லா இருக்கணும்னா 9வது வீடு பலமா இருக்கணும். வீடு நல்லா இருக்கணும்னா 10வது வீடு பலமா இருக்கணும். குழந்தைகள் நல்லா இருக்கணும்னா 11வது வீடு பலமாக இருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தருடைய 7ஆம் பாதம் எதிர்பாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க எடுத்து வைங்க. கண்டிப்பா இந்த அட்சய லக்ன பദ്ധதி, இந்த 7வது பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். அது எல்லாமே ஒவ்வொரு ஆய்விலையும் பார்த்து இது உடனே இது இப்படித்தானு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடையாது. திருமணம் ஒருத்தருக்கு திருப்தியா இருக்கணும்னா 7ஆம் பாவ அதிபதி 5-11 சம்பந்தப்படும் போது அவங்களுக்கு திருப்தியான ஒரு சூழ்நிலை அமையும். அதே விவாகரத்து நடக்குது அப்படின்னா அந்த 7ஆம் பாவத்தினுடைய அதிபதி 6-12 தொடர்புல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனையாகும், விவாகரத்து பிரிவினைகள்லாம் ஏற்படும். இப்போ ஒருத்தருக்கு நல்ல நண்பர்கள், சந்தோஷமான நண்பர்கள், நம்ம நண்பர்களை பார்த்ததுமே அவங்கள சந்தோஷப்படுறோம், அவங்க கூட இருக்கிறத நம்ம ரொம்ப வரவேற்கிறோம் அப்படின்னா அந்த நண்பர்கள் 7-11 சம்பந்தப்படுதுன்னா நல்ல நண்பர்கள் அவங்களுக்கு அமைவாங்க. அதே மாதிரி கூட்டு தொழில் ரொம்ப சிறப்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 10ஆம் பாவம் நல்லா இருக்கணும், அந்த 10ற்கு 7ஆம் பாவமான 4ஆம் பாவம் நல்லா இருக்கும். அப்பதான் அவங்களுக்கு இந்த கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்புகளை ஏற்படுத்தும். கூட்டு தொழில பிரச்சனை ஏற்படுது, அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? கூட்டு தொழில் கம்யூனிகேஷன்ங்கிறது 3ஆம் பாவகம். அந்த 3ஆம் பாவகம் 6ஆம் பாவகத்தோட 7, 3, 6 சம்பந்தப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு கூட்டு தொழில் மூலியமாக பிரச்சனைகளை தரும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஒப்பந்தம் போடுறோம், ஒரு கையெழுத்து சைன் பண்றோம், பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னா 7, 3, 9 தொடர்புல இருக்கும். அந்த ஒப்பந்தம் ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ அந்த 7ஆம் பாவத்தோட 2, 8 சம்பந்தப்படும் போது அந்த பேச்சுவார்த்தை முறிவுகளை நீக்கும். நீங்க நல்லா கவனிக்கணும், 2, 8 சம்பந்தப்படும் போது பேச்சுவார்த்தை, அதோட 8ஆம் பாவம் என்ன, அதை ஆக்டிவேட் பண்றது. அந்த 2, 8 நமக்கு பிரச்சனையா இருந்ததுன்னா அந்த ஒப்பந்தம் முறிவா போயிடும். அதே மாதிரி சமரசமா பேசுறாங்க, ஒரு பஞ்சாயத்து பண்றாங்க, ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க அப்படின்னா அங்கேயும் அது 7ஆம் பாவம் அங்க செயல்படும். அப்ப 7, 5, 11 போது அந்த பேச்சுவார்த்தை சந்தோஷமான சமரசத்துல முடியும். பரவாயில்லப்பா, எங்களுக்கும் சம்மதம், அவங்களுக்கும் சம்மதம், திருப்தியா இருக்கு அப்படிங்கிற வார்த்தைகள் வரும். அதுவே அதுல 8ஆம் பாவகம் சம்பந்தப்படும் போது அவங்களுக்கு 6ஆம் பாவத்தோட தொடர்பு பெறும்போது அந்த சமரசமான பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டாங்க, அடிதடி கலாட்டாவில்தான் அந்த பேச்சுவார்த்தைகள் முடியும். இதே மாதிரி மக்கள் தொடர்பான விஷயங்கள், அந்த மக்கள் தொடர்பு அப்படிங்கிறதும் கம்யூனிகேஷன், நம்ம செல்போன்ல பேசுறோம் அப்படின்னா அது அந்த 7ஆம் பாவமும் சம்பந்தப்படும். 7, 3, 9ஓட அது தொடர்புல இருந்தாதான் அந்த பேசக்கூடிய விஷயங்கள் அது மக்கள்கிட்ட சரியா போய் சேரும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இப்ப வீட்டுக்கு உறவினர்கள் வர்றாங்க அப்படிங்கிறப்போ அங்கேயும் 7ஆம் பாவமும் 4ஆம் பாவமும் சம்பந்தப்படும். 7ம் 4ம் சம்பந்தப்படும் போதுதான் அந்த உறவினர்கள் வருகை நமக்கு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பிரச்சனைகளை தரக்கூடிய உறவினர்களா இருக்காங்க, நமக்கு அவங்களால எப்போதுமே பிரச்சனை தான், அவங்க வந்தாலே பிரச்சனை அப்படிங்கிறப்போ அவங்க ஜாதகத்துல 7ஆம் பாவம் 4ஆம் பாவம் 12ஆம் பாவத்தோட தொடர்பு பெறும். அப்படி தொடர்பு பெறும்போது அவங்க உறவினர்கள் வருவதே அவங்களுக்கு பிரச்சனையான ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துரும். அதே போல நம்பிக்கையானவங்க, யார நம்பலாம் யார நம்ப கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம ஜாதகத்துல நம்மளுடைய 7ஆம் பாவம் நல்லா இருந்ததுன்னா நமக்கு நம்பிக்கையானவங்க கிடைப்பாங்க. அந்த 7ஆம் பாவம் 9ஆம் பாவம் 11ஆம் பாவத்தோட தொடர்புல இருந்ததுன்னா அவங்கள கண்ணு மூடிக்கிட்டு நம்பலாம், யார நம்ப கூடாது. ஏன்னா நம்புறதும் நம்பாததும் ஏமாறுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய ஜாதகத்துலதான் இருக்கும். நம்மளை ஏமாத்திட்டான்னு மத்தவங்க மேல குறை சொல்லக்கூடாது. அப்ப நம்மள ஏமாறணுங்கிற பிராப்தம் இருந்தாதான் அங்க ஏமாற்றப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே வரும். அப்ப நம்பிக்கைக்கு தகுதி இல்லாத சூழ்நிலை எங்க ஏற்படுது அப்படின்னா 7ஆம் பாவம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவத்தோட தொடர்பு போது
அங்க நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளை அங்க கொடுத்துடும் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி தற்காலிகமான பிரிவுகள், நிரந்தர பிரிவு, இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்குமே ஒருத்தரை வசப்படுத்துறது, நம்ம பேச்சுலயே அவங்கள கட்டுப்படுத்துறது, இல்ல நம்ம பேச்சுக்கு கட்டுக்கடங்காமல் போறது, நம்ம எதிரில பார்த்து சந்திக்கக்கூடிய பேசக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும். இப்ப தொழில் அப்படிங்கறத நம்ம 7ஆம் பாவம்னோம், தொழில் சார்ந்த இடம் அப்படிங்கிறது 4ஆம் பாவம்னு சொன்னோம். ஆனா அதுவே வாடிக்கையாளர்களும் அந்த 4ஆம் பாவம் தான். தொழிலுக்கு வரக்கூடிய நம்ம வாடிக்கையாளர்கள், பொருளை வாங்க வரக்கூடியவங்க, அவங்க வந்து 7ஆம் பாவம். அப்ப அவங்க நல்லா இருக்குமா? இப்ப நம்ம சொன்ன உடனே அவங்க வாங்கிட்டு போவாங்களா அப்படின்னா, அந்த 4ஆம் பாவம் நல்லா இருந்தா மட்டும்தான் தொழில்ல நம்ம லாபங்களை அடைய முடியும். அப்ப அந்த வாடிக்கையாளர்களை நம்ம திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறப்போ அது சார்ந்த நிகழ்வுகளை நம்ம பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம 7ஆம் பாவத்தோட தொடர்பு படுத்தும் போது அது நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரும். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த பாவம் எந்த பாவத்தோட சேரலாம், எந்த பாவத்தோடு சேரக்கூடாது, அதனுடைய சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்ப 4வது வீடுன்னு சொல்லும் போது ஒருத்தருக்கு வாஸ்து குறைபாடு இருக்கு, ஒரு வீட்டுல வந்து மனை வந்து பிரச்சனையாக இருக்கு, அப்ப மனையுடைய சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிறப்ப அங்க எது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும்? அங்க வாஸ்து குறைபாடு இருக்கும். இப்ப தொழில் சார்ந்த இடம் ஏதோ பண்ணி வச்சுட்டாங்க, எனக்கு ஏத்தாப்புல ஒருத்தவங்க கடை வச்சுட்டாங்க, அதுல இருந்து எனக்கு தொழில் நல்லா இல்ல அப்படிங்கிறது எல்லாமே அந்த இடம் சார்ந்த நிகழ்வுகளை தரக்கூடியது. இப்ப அந்த வாஸ்தம் சொன்னோம்னா ஒரு பாட்டு ஒண்ணு ஞாபகம் வருது. ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நமக்கு பிரச்சனைக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்னி மூலையில கடை இருக்கு அல்லது அக்னி மூலையில வாசல் இருக்கு, தொழில் சார்ந்த நிகழ்வுகள் அந்த அக்னி மூலையில தென்கிழக்கு திசையை நம்ம அக்னின்னு சொல்றோம். அந்த அக்னி சார்ந்த இடங்களை நம்ம சம்பந்தப்படுத்தும் போது, ஏன்னா அது தொழிலுக்கு இடம் நல்லா இருக்காங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப அந்த அக்னியை வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை தரும்? அக்னியில் வாசலப்பா அளவில்லா துன்பம் உண்டு, ஆயுதத்தால் கண்டம் உண்டு, அரசாங்கத்தால் பகையும் உண்டு, ஆரோக்கியம் கெடுவதுண்டு, அரிசிக்கும் வழியின்றி அடுப்பணையில் பூனை தூங்கும், புசிப்பதற்கும் அன்னமின்றி புலம்பிடுவார் ஜாதகரே. இந்திரனே ஆனாலும் இன்பமில்லை இம்மனையில், இஷ்ட தெய்வம் பகைத்துவிடும், இருளது சூழ்ந்துவிடும், அக்னியில் வாசலப்பா ஆகாது ஆகாது சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு திசைகளும் எந்த இடத்தோடு 7ஆம் பாவம் தான் அதை வந்து நமக்கு காமிச்சு கொடுக்கிறது. அப்ப இது சார்ந்த திசைகள்ல நம்ம பயணம் செய்யலாம், பயணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே அந்த 7ஆம் பாவத்தோட தொடர்புடையதுதான். அப்ப இந்த 7ஆம் பாவத்தை எந்த அளவுக்கு நம்ம பலமா பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நிறைய யோகங்களையும் நன்மைகளையும் நமக்கு ஏற்படுத்தும். இப்போ அதே மாதிரி நம்ம யோனி பொருத்தம் அப்படிங்கறத சொல்றோம். இந்த யோனி பொருத்தம் அப்படிங்கறது நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்கள்லாம் இருக்கு. இதுல அட்சயலக்கண பദ്ധதியில சார் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு அந்த யோனிக்கும் கொடுக்கக்கூடிய மிருகங்கள் குணங்கள் வந்து அந்த நட்சத்திர குணங்களோடு ஒத்து போகும். அது சார்ந்த விஷயங்களை அந்த யோனி பொருத்தத்துக்கு பார்க்கணும். இது வந்து ஒரு நாள்ல சொல்ல முடியாது, அதுக்கு ஒரு தனி சப்ஜெக்டே இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த திருமண பொருத்தத்தை நம்ம சரியா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி அந்த 7ஆம் பாவத்தை பற்றின ஆய்வுகள் வந்து சார் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான ஜாதகங்கள். இவங்களுக்கு ஒரு ஜாதகருக்கு ஏன் மருத்துவம் படிச்ச மாப்பிள்ளை அமைகிறாரு, ஏன் வேலையே இல்லாதவர் வந்து மாப்பிள்ளைய வேலை, அந்த பொண்ணுக்கு கல்யாணம்னா மாப்பிள்ளைக்கு வேலை போயிடும், இதுக்கெல்லாம் காரியங்கள் என்ன? ஏன் வெளிநாட்டு உள்ள மாப்பிள்ளைய, ஒரு சிலருக்கு வெளிநாட்டுல உள்ள மாப்பிள்ளையே பாருங்கன்னு சொல்லுவோம், அதெல்லாம் ஏன் பார்க்க சொல்றோம்? 7ஆம் பாவம் ஒருத்தருக்கு பிரச்சனைகளை தருது அப்படின்னா அந்த கணவன் அந்த பிரச்சனைக்கு உள்ள ஒரு விஷயத்தை செய்தால் அந்த 7ஆம் பாவத்திற்கு அது நிவர்த்தி ஆகும் அப்படிங்கறத சார் அடிக்கடி சொல்லுவாங்க. 7ஆம் பாவம் இப்போ ஒருத்தருக்கு 7ஆம் பாவத்தின் அதிபதி 8வது வீட்டுல இருக்காரு. ஏன்னா சில ரூல் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், எங்கெங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு. அத வந்து நம்ம பொதுவுல சொல்றது அவ்வளவு சிறப்பு இல்லை. இதை வந்து நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஈஸியா தெரியும் என்னென்ன ரூல் அதுல அப்ளை ஆகும். பொதுவா 8வது வீடு எல்லாருக்குமே அது பிரச்சனைக்குரிய வீடுன்னு தெரியும். இப்ப 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்தோட தொடர்புல இருக்காரு அப்படின்னா, இப்ப நம்ம கிட்ட ஒரு பொண்ணு வீடு வர்றாங்க, எந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்கணும்னு அவங்க கேக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி சொல்லலாம்? 8வது வீடுங்கிறது மறைமுகமா, அப்ப மறைமுகமான இடத்துல இருக்கிற மாதிரி. இப்ப மாப்பிள்ளை பையன் வெளிநாட்டுல இருக்காரு அப்படின்னா தாராளமா நீங்க பார்க்கலாம். அல்லது நைட் ஷிஃப்ட் வேலை பாக்குறாரு, ஏன்னா மறைமுகம் அப்படின்னா 8வது வீடுங்கிறது இருட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
அப்ப நைட் ஷிஃப்ட் வேலை பாக்குறாரு, ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாரு அப்படின்னா அதை பார்க்கலாம். அல்லது மாப்பிள்ளை டாக்டரா இருக்காரு, வக்கீலா இருக்காரு, போலீஸா இருக்காரு அப்படின்னு அதை பார்க்கலாம். ஏன்னா இவங்க எல்லாமே பிரச்சனைக்குள்ளதான் வாழ்வாங்க. அப்போ தனியா அவங்களுக்கு பிரச்சனைங்கிறது குறைஞ்சிடும். அப்ப இந்த மாதிரி விதி விலக்குகள், அந்த 7ஆம் பாவத்தை சரி செய்யக்கூடிய அல்லது அதை சமாளிக்கக்கூடிய விதி விலக்குகள், விதிமுறைகள் இந்த அட்சய லக்ன பத்ததியில நிறையவே உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஒண்ணும் இல்ல, ஒருத்தருக்கு தொழில் சார்ந்த நிகழ்வு ஒருத்தருக்கு திருப்தியாக இல்ல அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு 4ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணிடணும். அந்த 4ஆம் பாவமும் அவங்களுக்கு திருப்தியா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க வீட்டுல இருந்தோ கடை போட்டோ எந்த தொழிலையும் பார்க்க கூடாது. அப்ப அவங்க என்ன பண்ணலாம், அவங்களுக்கு எந்த பாவகம் பலமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். 7 லக்னம் போகும்போது அவங்களுக்கு எந்த பாவகம் பலமா இருக்கு, பலவீனமா இருக்குன்னு நம்ம 7 சாஃப்ட்வேர்ல ஈஸியா காமிச்சிடும். ஏன்னா 7 சாஃப்ட்வேர்ல நிறைய லெவல் இருக்கு, பேசிக் லெவல் இருக்கு, அட்வான்ஸ் லெவல் இருக்கு, மாஸ்டர் லெவல்ல இருக்கு. அதுல பேசிக் லெவல்ல படிக்கிறவங்களுக்கே அது ஈஸியா தெரிஞ்சுக்குவாங்க. இது இந்த இடத்துல இருந்தா நமக்கு பிரச்சனைக்கு தரும், இந்த பாவம் நல்லா இல்ல, இந்த பாவகம் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஈஸியா நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதுவும் இன்னும் அட்வான்ஸ் லெவல்ல உள்ளவங்களுக்கு சாஃப்ட்வேர்லயே கொடுத்துருவாங்க. அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்லயே அது கரெக்டா மேல 12 கட்டங்கள், கீழே 12 கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல ரெட்டு ஒயிட் அப்படின்னு காமிக்கும். எந்தெந்த பாவகம் எல்லாம் ரெட்டா இருக்கோ அதெல்லாம் பிரச்சனைக்குரியது, எந்தெந்த பாவகம் எல்லாம் ஒயிட்டா இருக்கோ அதெல்லாம் நல்லா இருக்கு. அப்ப எந்த பாவகம் பிளைனா இருக்கு, எந்த பாவகம் பிரச்சனை இல்லாமல் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு அந்த பிரச்சனை இல்லாத பாவகத்தினுடைய தொழில் என்ன, அல்லது அவங்க என்ன உறவு முறையில வர்றாங்க, அப்ப அவங்கள வச்சு நம்ம லாபம் அடையலாம். இப்ப ஒருத்தருக்கு 3ஆம் பாவம் கிளீனா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, 3ஆம் பாவம் கிளீனா இருக்கு அப்படிங்கிறப்போ அங்க 9ஆம் பாவமும் அவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க கம்யூனிகேட் நல்லா இருக்கும். அவங்க தொழில் உட்கார்ந்த இடத்துல ஒரு ஆபீஸ் போட்டு பண்ணக்கூடிய அமைப்புல கிடையாது. ஏன்னா 10 நல்லா இல்ல, 4 நல்லா இல்லைன்னு சொல்லிட்டோம். இப்ப 3 அவங்களுக்கு நல்லா இருக்கு, 9 அவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க கம்யூனிகேஷன் பண்ணலாம், தரகு வேலை பண்ணலாம், கமிஷன் ஏஜென்ட் வேலை பண்ணலாம், ரியல் எஸ்டேட் பண்ணலாம், எல்ஐசி சம்பந்தப்பட்ட இன்சூரன்ஸ் ஏஜென்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம். இந்த ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள், அதாவது ஓடிக்கிட்டே இருக்கணுங்க. இவங்க நின்று ஒரு வேலையில ஆபீஸ்ல உட்கார்ந்து ஒரு வேலை செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஒரு கட்டம் சரியில்லை அப்படின்னா அதனுடைய 7வது வீட்டை நம்ம ஆக்டிவேட் பண்றது மூலியமாக அவங்களுக்கு அந்த நிகழ்வுகள் சாதகமாக அமையும் அப்படிங்கறத நம்ம ஈஸியா இந்த 7 அட்சய லக்ன பத்ததியில நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு இதுக்கு உதாரண ஜாதகங்கள் நிறைய போடலாம். இந்த உதாரண ஜாதகங்கள் போட முடியுமான்னு பார்க்கலாம். சாந்தகுமார் சார், அந்த ஏதாவது ஒரு ஜாதகம் ஷேர் பண்ணலாமா? ஸ்கிரீன் ஷேர் பண்றேனே. ஸ்கிரீன் ஷேர் இன்னொரு சாஃப்ட்வேர் ஷேர் பண்ணனும் சார். ஸ்கிரீன் ஷேர் பண்ணவா? இல்ல, நீங்க அப்ரூவ் சாந்தகுமார் சாருக்கு அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா அவங்க ஷேர் பண்ணுவாங்க. சார் என்னுடைய போட்டோ மட்டும் இருக்கு, இன்னொரு லிங்க் சார். நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? அதான் அது இல்ல சார், இன்னொரு போட்டோ மட்டும் இருக்கு பாருங்க. வீடியோ இருக்கிறது இல்ல, போட்டோ இருக்குது. ஓகே, நான் பாருங்க. வரலையே சார். ஓகே, நீங்க ஷேர் பண்ணலாம், பண்ணுங்க. இல்ல வரல சார், இன்னும் அலோ பண்ண. இப்போ வருது. இப்போ வந்திருக்கா? வந்துருச்சு சார். என்ன பண்ணணும் மேடம், சொல்லுங்க மேடம். ஏதாவது ஒரு ஜாதகம் போடுங்க சார். இப்ப இந்த ஜாதகத்துல ஜாதகருடைய வயசு 50 வயசு. இந்த 7 வயசுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் என்ன கேள்விக்காக நமக்கு வந்திருப்பாரு அப்படிங்கறத நம்ம வயசை வச்சுதான் நிர்ணயம் பண்ணணும். இப்ப இந்த 50 வயசுக்கு உரிய கேள்வி என்னமாக இருக்கும் அப்படிங்கறத முதல்ல நம்ம டிசைட் பண்ணணும்.
அந்த 50 வயசுக்குள்ள கேள்வி. அவருடைய பிறப்பு லக்னத்துல இருந்து 7 லக்னம் எத்தனாவது வீடா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இவருடைய பிறப்பு லக்னம் மிதுன லக்னம், 7 லக்னம் விருச்சக லக்னம். இந்த மிதுன லக்னத்திற்கு விருச்சக லக்னம் 6வது வீடாக இருக்கு. அப்ப ஜாதகர் ருண ரோக சத்ரு சம்பந்தப்பட்ட கேள்விக்காக தான் வந்திருப்பாரு அப்படிங்கறத நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த 7 லக்னம், இப்போ 7 மட்டும் நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டா போதும், ஜென்ம லக்னத்தை நம்ம கவனிக்க வேண்டியதில்லை. நம்ம என்ன கேள்விக்குங்கிறத மட்டும் நம்ம அந்த வயதையும் அந்த வயதுக்குரிய லக்னத்தையும் எடுத்துக்கிறோம். இப்ப 6வது லக்னம் அப்படிங்கிறதுனால அவங்க ருண ரோக சத்ரு உபாதைகளை சம்மந்தப்படுத்த கேள்விக்கு தான் அவங்க வந்திருப்பாங்க. ஒண்ணு ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும், அடுத்து ஏதாவது கோர்ட்டு வம்ப வழக்கு கேஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். சரி, இதுல இப்ப என்ன பிரச்சனை காமிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அவங்களுக்கு 7 லக்னம் என்ன, விருச்சக லக்னம் போய்கிட்டு இருக்கு. விருச்சக லக்னம் இந்த 10 வருஷத்தை இயக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா செவ்வாய். இந்த செவ்வாய் எங்க இருக்காரு அப்படிங்கறத அடுத்து நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா 7 லக்னம் நல்லா இருக்கான்னு, செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப 8ல செவ்வாய் இருக்கிறது பிரச்சனை. இந்த 10 வருடங்கள் ஜாதகர் பிரச்சனைகளை அதிகமாக சந்திப்பார். இப்ப அவருக்கு என்ன நட்சத்திரம் புள்ளி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, மேல கேட்டை நட்சத்திரம் 4வது பாதம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த கேட்டை நட்சத்திரம் 4வது பாதம் அப்படிங்கறது இயல்பாவே அவருக்கு 8வது வீட்டிற்கும் 11வது வீட்டிற்கும் அதிபதி புதன். அந்த புதன் இந்த 7க்கு 6வது வீட்டுல இருக்காரு. அப்போ இந்த ஜாதகர் வந்த உடனே இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு லாஸ்ட் 10 வருஷம் எப்படி சார் வண்டி ஓட்டுனீங்கன்னா நம்ம கண்ணை மூடிட்டு கேட்கலாம். ஏன்னா அவர் இந்த 10 வருஷமும் பிரச்சனைகளை மட்டும்தான் அவர் சந்திச்சிருப்பார். அவருக்கு ஒரு சாதகமான சூழ்நிலைகள் அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப இதை எப்படி நம்ம ஈஸியா அந்த 7 நம்ம கண்டுபிடிச்சிட முடியும்? சரி, இவர் பிரச்சனைகளை தான் சந்திக்கிறார். இவருடைய 7ஆம் பாவம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம அடுத்து பாக்குறோம். இந்த விருச்சக லக்னத்திற்கு 7வது லக்னம் அப்படிங்கிறது ரிஷபம். இந்த ரிஷப லக்னத்தினுடைய 10 வருஷத்தின் அதிபதி யாரு அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் எங்க இருக்காரு? அவரும் 7க்கு 8வது வீட்டுலதான் இருக்காரு, செவ்வாயோட சேர்ந்து இருக்காரு. இப்ப இந்த ஜாதகம் என்ன பண்ணும் அப்படின்னா, தான் மட்டும் பிரச்சனையில மாட்டிக்க மாட்டாங்க, தன்னை சேர்ந்தவங்களையும் பிரச்சனையில மாட்ட வச்சிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த ஜாதகத்துல இருக்கு. அப்ப லக்ன அதிபதியும் 8ல இருக்காரு, 7ஆம் அதிபதியும் 8ல இருக்காரு, ஜாதகரோட சேர்ந்து இருக்காரு. ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கு பாருங்க. அப்ப தான் மட்டும் மாட்டிக்கிறது இல்லாம தன்னை சேர்ந்தவங்களையும் அங்க மாட்ட வச்சிடுறோம். என்ன மாதிரியான அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குன்னா, அங்க 7ஆம் பாவத்துக்கு அது 2வது வீடாக இருக்கிறதுனால பொருள் இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க பலமா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுவும் 8வது வீடு புதன் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த புதன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அவங்களுக்கு பிரச்சனை தரக்கூடியதாக இருந்திருக்கும். அப்ப புதன்கிறது காரகமாவும் நம்ம எடுத்துக்கலாம், பாவகமாகவும் எடுத்துக்கலாம். அப்ப கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர் ஏதோ டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாட்டிருப்பாரு. அதனால அந்த நஷ்டம் ஏதாவது ஒரு பூமி, அது செவ்வாயும் புதனும் சம்பந்தப்பட்டதுனால பூமி சார்ந்த நிகழ்வுகள் அவருக்கு இஷ்யூவா இருந்திருக்கும். டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல அவர் மாட்டியிருப்பாரு, அல்லது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு ஏதாவது ஒரு இடம் சார்ந்த விஷயங்கள்ல அவர் மாட்டியிருப்பாரு அப்படின்னு சொன்னோம். சாந்தகுமார் சார், இந்த ஜாதகருக்கு அந்த மாதிரி நிகழ்வு இருக்கா? வீடு கட்டிட்டு இருக்காங்க மேடம், கடன் இருக்கு. கடன் இருக்கு. சரி, ஏன்னா இந்த கேள்விக்கு வந்தாருனாவே அவங்களுக்கு இது சார்ந்த பிரச்சனைகள் தான் இருக்கும்னு சொல்ல முடியும். இது வரைக்கும் இருந்த வீடுகள்லாம் பிரச்சனை திருப்தியாக அவங்க அத ஒரு அனுபவிச்சு பண்ணிருக்க முடியாது, அவங்களுக்கு அது சார்ந்த அழுத்தங்கள் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கறத நம்ம உணர முடியும். சார், வேற ஏதாவது ஜாதகம் போடுங்க சார். இந்த ஜாதகருக்கு வயசு 59, லக்னம் கன்னி லக்னம், இன்னைக்கு 7 லக்னம் மீன லக்னம் போயிட்டு இருக்கு. அதாவது பிறப்பு லக்னத்திற்கு 7 லக்னம் 7வது பாவமாக போயிட்டு இருக்கு. அப்ப 7வது பாவகம் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், 1, 4, 7, 10 அப்படிங்கிறது நிகழ்காலத்துல அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள். அது சாதகமா இருந்தாலும் சரி, பாதகமா இருந்தாலும் சரி. இப்ப லக்னாதிபதி நல்லா இருந்ததுன்னா நல்ல விஷயங்களை இந்த 10 வருஷம் அனுபவிப்பாரு, லக்னாதிபதி சிறப்பா இல்லைன்னா கஷ்டங்களை அனுபவிப்பாரு அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா 7வது வீடுங்கிறது இவருடைய எதிர்பார்ப்பு, அங்க மனைவி சார்ந்த விஷயங்கள் கேள்வியா இருக்கலாம், மனைவியினுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கேள்வியா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த நான் பண்ண போறேன், அதை பண்ணலாமா, நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய விஷயத்த அவர் கேள்வியாக முன்வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 7 லக்னத்தின் அதிபதி யாரு? குருவா இருக்காங்க.
இந்த குரு என்ன பண்றாரு, 12ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப லக்னாதிபதி 10 வருஷத்தை இயக்கக்கூடிய குரு பகவான் விரயத்துல இருக்கும்போது இந்த மீன லக்னம் ஆரம்பிச்சதுல இருந்து 10 வருஷம் இந்த விரய செலவுகள் தான் இவருக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிடலாம். அதுல இப்ப உத்திரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதம் அவருக்கு லக்ன புள்ளி போய்கிட்டு இருக்கு. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய ஒரு நட்சத்திரம். அவர் 11வது வீட்டுல இருக்காரு. 11ஆம் பாவத்தை நம்ம முன்னாடியே பார்த்தோம், சந்தோஷம், மகிழ்ச்சி, லாபம். அப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டங்கள் சனீஸ்வரன் நல்ல அமைப்புல இருக்கிறதுனால அவங்க நல்ல மகிழ்ச்சி லாபங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புல அது சார்ந்த கேள்விகளை தான் கேட்கறாங்க. அதாவது என் ப்ராப்பர்ட்டிய குழந்தைங்களுக்கு சந்தோஷமா கொடுக்கக்கூடிய ஒரு யோசனையில இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி பிள்ளைங்க பேர்ல எழுதி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில இருக்கலாம். இந்த மாதிரி அது சார்ந்த நிகழ்வுகளை தான் அவங்க அதிகமா, ஏன்னா 5ஆம் இடத்தினுடைய அதிபதியும் அங்க சம்பந்தப்படுறாரு. முன்னாடியே சொன்னோம் 5க்கு எதிர்ப்பதம் 11வது வீடு அப்படின்னு சொல்லி. அப்ப இவருடைய கேள்விகள் அதிகமாக குழந்தைகளை சார்ந்தே அதிகமாக இருக்கும். என்னுடைய குழந்தைக்கு, என்னுடைய பிள்ளைக்கு நான் இதை பண்ணி கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு குழந்தைகளை சார்ந்தே இவருடைய மகிழ்ச்சி அதிகமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இவருடைய கேள்வி 11வது வீட்டை இண்டிகேட் பண்றதுனால சந்தோஷமா இவர் செய்யலாம். அப்போ இதுல இன்னொரு விஷயம், நம்ம அட்சயலக்ன பദ്ധதியில அந்த உத்திரட்டாதி 3வது பாதம்ங்கிறது இந்த ப்ளூ கலர்ல ஒரு கட்டம் காமிக்கிறது நவாம்ச புள்ளியாக நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது இப்ப பிரசன்ட்ல அந்த ஒரு வருஷம் 1 மாதம் 10 நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது அந்த நவாம்சம் செயல்படக்கூடிய விதத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப ஏஎல்பி லக்னத்திற்கு அது 8வது வீட்டை இண்டிகேட் பண்ணுது. D9 பாயிண்ட் எங்க இண்டிகேட் பண்ணுதுன்னா 8வது வீட்டை இண்டிகேட் பண்ணுது. இந்த 8வது வீடுங்கிறது ஜாதகருக்கு நஷ்டம், ஆனா பிள்ளைக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கலாம். ஏன்னா 5வது வீட்டிற்கு அது 4வது வீடு சுகஸ்தானமாக இருக்கு. அப்போ பையனுக்கோ பொண்ணுக்கோ ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவருக்கு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இங்க முன்வைக்கலாம். இந்த மாதிரி அந்த 8ஆம் பாவத்தோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் இவருக்கு சாதகமா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம இங்க எடுத்துக்க முடியும். அப்ப சனீஸ்வரன் பலமா இருக்கிறதுனால அந்த உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் செல்லக்கூடிய காலங்கள் எல்லாமே இவருக்கு சாதகமான சூழ்நிலைகளை தரக்கூடியதுதான். ஆனா அந்த சாதகம்ங்கிறது விரயத்தை தந்து சந்தோஷத்தை தரக்கூடிய, அதாவது சுப விரயமா அசுப விரயமான 2 கேட்டகரி இருக்கு. இவருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அதுல இப்ப சுக்கிரனும் பலமா D9லயே சுக்கிரன் பலமா இருக்கிறதுனால இவருக்கு மகிழ்வாக தன்னுடைய சந்தோஷத்துக்காக இவர் பணத்தை இழக்கிறாரு. தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய சந்ததியினருக்காக இவர் பணத்தை சந்தோஷமாக செலவு செய்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஜாதத்துல நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்? இல்ல மேடம், நீங்க சொன்ன மாதிரிதான் இருக்கு. வேற ஜாதகம் சார்? இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய ஜாதகத்துல வயசு 36 வயது, லக்னம் பிறப்பு லக்னம் மேஷ லக்னம். இப்ப அட்சய லக்னம் அப்படிங்கிறது சிம்ம லக்னமா போகுது. இப்ப இதுல இன்னொரு விஷயம் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், வயதுக்குரிய பலன்களை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏஎல்பி லக்னத்திற்கு 5வது வீடு போகும்போது அது 50 வயசுலயும் அந்த 5வது வீடு 40 to 50 வயசுலயும் 5வது வீடு போகும். ஆனா இவருக்கு 36 வயசுலயே 5வது வீடு போகுது. அப்ப என்ன காரணமா இருக்கும், அந்த லக்ன புள்ளி அப்படிங்கிறது கடைசி பாதத்துல இருக்கலாம். இப்ப இந்த காலகட்டங்கள்ல இவருக்கு என்ன கேள்வியாக இருக்கும், இப்ப ஏஎல்பி லக்னம்ங்கிறது பரணி நட்சத்திரம் 2வது பாதத்துல போயிட்டு இருக்கு. அப்ப 36 வயசுல இவருக்கு 5வது வீடு, அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், மனசு, அவருடைய விருப்பப்பட்ட செயல்களை நான் இது நினைச்சிட்டு இருக்கேன், இது நடக்குமா அப்படிங்கிறது கேள்வியா இருக்கும். அடுத்து குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் அங்க இருக்கும். ஏன்னா 5வது வீடுங்கிறது குழந்தை இல்லையா, அவருடைய 36 வயசுல இந்த குழந்தைகள் சார்ந்து, குழந்தை பாக்கியம் சார்ந்து, அவருடைய ஆழ்மனம், சிந்தனைகள், கற்பனைகள் சார்ந்த கேள்வியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கு. சரி, என்ன நட்சத்திரம் போகுது, சிம்ம லக்னத்தில் மக நட்சத்திரம் 3வது பாதம் அவருக்கு லக்ன புள்ளியாக போயிட்டு இருக்கு. அங்க கேது பகவான் எப்படி இருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஏஎல்பி லக்னத்திற்கு 3வது வீட்டுல கேது இருக்கு. அப்போ அவருடைய முயற்சி சம்பந்தப்பட்ட கேள்வி, நான் இந்த காரியம் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன், அந்த காரியத்தினால எனக்கு லாபம் கிடைக்குமா, என்னுடைய முயற்சியை ஜெயிக்குமா, வெற்றி அடையுமா, போட்டி தேர்வுகள் கூட இங்க நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 3வது வீடு அப்படிங்கிறது
போட்டி தேர்வுகள். அப்ப இந்த போட்டி தேர்வுகள் எனக்கு சந்தோஷத்தை தருமா, வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க 11வது வீடு D9 பாயிண்ட் வந்து 11வது வீடு சம்பந்தப்படுத்துது. சரி, இவருடைய 7ஆம் பாவம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்க்கலாம். இந்த ஏழ்பி லக்னத்தை 10 வருஷம் இயக்கக்கூடிய சூரியன் லக்னத்திலேயே பலமா இருக்காரு, நல்லா இருக்காரு. அவருடைய 7ஆம் பாவத்தின் அதிபதி சனீஸ்வரன் எங்க இருக்காரு அப்படின்னா இவருடைய லக்னத்திற்கு 3வது வீட்டுல இருக்காரு, நல்ல வலிமையா இருக்காரு. அப்போ இவருக்கு சந்தோஷமான ஒரு மன வாழ்க்கை உண்டு. அதே சமயம் அது சனீஸ்வரன் வந்து கேதுவோட சம்பந்தப்பட்டு இப்ப மக நட்சத்திரத்துல போய்கிட்டு இருக்கிறதுனால சின்ன சின்ன சங்கடங்கள் அவங்களுக்குள்ள ஏற்பட்டாலும் அது சரி பண்ணிக்க கூடிய வகையில தான் இருக்கு. ஏன்னா அவருக்கு 11வது வீடு D9 இந்த ஒரு வருஷம் 1 மாதம் 10 நாள் கால அளவுல, அதுவும் பர்டிகுலரா சொல்ல போனோம்னா மே மாசம் 7ஆம் தேதி 2023 வரையும் அந்த பர்டிகுலர் டைம் கூட அங்க வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும், எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடிக்குது அப்படிங்கிற வரையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்ப 2022 மார்ச் மாசம் 27ஆம் தேதி ஆரம்பிச்ச அந்த மக நட்சத்திரம் 3வது பாதம் அப்படிங்கிறது இங்க 2023 மே மாசம் 7ஆம் தேதி வரையும். சரி, இவருடைய முயற்சி போட்டி தேர்வு சம்பந்தப்பட்ட கேள்வி இவருக்காக மட்டும் இருக்குமா அல்லது மனைவிக்காகவும் இருக்குமா அப்படின்னா மனைவிக்காகவும் இருக்கும். ஏன்னா மனைவி ஸ்தானத்தின் அதிபதியும் அந்த 3வது வீட்டுல சம்பந்தப்படுறாங்க. அப்போ நான் எக்ஸாம் எழுதுனா எனக்கு நல்லா இருக்குமா, என் மனைவி எக்ஸாம் எழுதுனா நல்லா இருக்குமா, யாருக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவருக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப தன்னை சார்ந்தும் தன்னுடைய மனைவியை சார்ந்தும் இவருடைய கேள்விகள் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம அட்சய லக்னத்தோட இப்படிதான் நம்ம பொருத்தி பலன் பார்க்க போறோம். அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு இந்த கட்டம் அந்த கால அளவுகள் மட்டும் வராது. உங்களுக்கு அந்த வயது மக நட்சத்திரம் இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரையும் இந்த மாசம் வரையும் இருக்கு இல்லையா, அந்த இது மட்டும் தெரியாது. ஆனா மத்தபடி ஏழுக்கு லக்னம் என்ன அப்படிங்கறது அதுல வரும். நீங்க அதை வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்க போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அது எப்படி இருக்கு, சாதகமா இருக்கா என்ன அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்படி அது சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல அதை எப்படி சரி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உங்களால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அதுக்கு அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட வகுப்பு போயிட்டு இருக்கு. அதை கத்துக்கணும்னு விருப்பம் உள்ளவங்க தாராளமா நீங்க கத்துக்கலாம். ரொம்ப சுலபமாக எளிமையாக ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே பலன் எடுக்கக்கூடிய ஒரு வகையில தான் இந்த அட்சய லக்ன பദ്ധதி எல்லாருக்கும் இருக்கும். இந்த 7ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாம எதுவுமே இருக்காது. அதனால ஒவ்வொரு செயலுக்குமே எதிர்வினை உண்டு அப்படிங்கறத நம்ம 7ஆம் பாவத்தை வச்சு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத நான் இங்க பதிவு பண்றேன். சார் இதுக்கு மேல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம் சார். ஸ்கிரீன் ஷேர் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்களா? நான் பண்ணிக்கிறேன் சார். வணக்கம். ஒரு நல்ல ஒரு அருமையானது ஒரு சிறப்புரை, ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு வருத்தமே இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார் அகாடமியில் பெண் ஜோதிட அன்பர்கள் யாரும் நீண்ட நாளாக உரையாற்றலைன்னு. அதாவது நம்ம மீனாட்டு நாடி டாக்டர் விஜயலட்சுமி மேடம் முத உரையாற்றிருந்தாங்க. அதுக்கு பிறகு நான் சில பேர் அழைச்சி முயற்சி பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க அதில் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது. பட் இதில் நான் நம்ம ஏஎல்பி சார் பொதுவுடைமூர்த்தி ஐயாவை அணுகி கேட்டிருந்த போது அவங்க சாந்தி மேடத்தை சொன்னது எனக்கு உண்மையிலேயே ஒரு மட்டில்லாம் மகிழ்ச்சி. ஏன்னா பெண்கள் இந்த மாதிரி விஷயங்கள் முன்னாடி வரணும். ஜோதிட விஷயங்கள்ல பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒரு சாரல் மழை மாதிரி விஷயங்களை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு பொக்கிஷம். ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க மேடம். ஸ்டார் அகாடமி சார்பில் உங்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நாம் கொஸ்டின் செஷன் போகலாம். கொஸ்டின் செஷனில் கேட்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு டாப்பிக்கில் போன விஷயங்களை மட்டும் கேட்கலாம். ஸோ அவங்களோட தனிநபர் ஜாதகங்களை வச்சுட்டு அதுக்கு பலன் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள வேண்டாம். கொஸ்டின் செஷனுக்கு போகலாம். கேள்வி இருக்கிறவங்க யாரும் அன்மியூட் பண்ண வேண்டாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணால் போதும். வரிசைப்படி அவங்க அழைக்கப்படுவாங்க. அப்போது அழைக்கப்படும்போது அவங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், மேடம் பதில் கொடுப்பாங்க. ஸோ முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறது ஐயா விவேகானந்தன் ஐயா, திரிகோணமலையிலேருந்து. ஐயா நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு உங்கள் விஷயங்களை கேட்கலாம்.
வணக்கம் மேடம். வணக்கம் சார். எங்களுடைய அந்த அஸ்ட்ரோ ஏஎல்பி லக்னம் மாறுறதுல அந்த சாஃப்ட்வேர்ல மற்ற கிரகங்களுடைய நிலையை நீங்க போட்டிருக்கிறீர்கள். அது என்ன கோட்சார நிலை மாதிரி எனக்கு தெரியவில்லை. இரண்டால் கேது வேற வேற கிரகங்களுக்கெல்லாம் வேற மாதிரி இப்போ இருக்க கோட்சார நிலை கிரகங்களே தான் அதுல போட்டிருக்கிறீர்கள் அல்லது என்ன மாதிரி அந்த அந்த கிரக நிலைகள் எதை குறிக்கின்றன? அதாவது முதல் பிறப்பு ஜாதகத்தினுள்ள நிலையை குறிக்கிறது அல்லது ஏஎல்பி லக்னத்துக்குமே கிரகங்களை மாற்றி அந்த சாஃப்ட்வேர்ல இருக்கிறதா? அதுதான் இல்ல, பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள் தான் சார். இதுல நம்ம எந்த கிரகங்களையும் நம்ம நகர்த்தவே கிடையாது. சார் லக்னத்தை மட்டும் தான் நகர்த்திருக்காங்க. லக்னம் மட்டும் நகர்த்திருக்கிறேன். சரி சார், சரி, நன்றி. நன்றி விவேகானந்தன் ஐயா. அடுத்து திரு சிவஞானி யோகி சேலம், அவங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்க விஷயங்களை கேட்கலாம். வணக்கங்க, சிவஞானி யோகி சேலம். சொல்லுங்க மேடம். சாந்தா தேவி கேக்குதுங்களா? நான் சொல்றேன். கேக்குது. சொல்லலாம். சாந்தா தேவி அம்மா நல்லா பேசியிருந்தாங்க. ஏஎல்பி அப்படிங்கிற ஒரு புதிய முறை அப்படிங்கிறதுல பேசியிருந்தாங்க. அக்ஷய லட்சண பദ്ധதி அப்படிங்கிறது இப்ப இந்த மாதிரி முறைகள் அப்படிங்கிறது இப்ப கேபி அப்படிங்கிற சிஸ்டம்லாம் இருந்தது. அது ஸ்டெல்லர் பேஸ்ல டெவலப் ஆன ஒரு சிஸ்டம். அதுலயும் நிறைய விதமான கருத்துக்கள் இருக்கு. அதுபோல ஏஎல்பி அப்படிங்கிறது ஒரு லக்னத்தை அந்த வயதுக்கு தக்கத மாதிரி நகர்த்தினால் பலன்களை ரொம்ப துல்லியமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஎல்பிக்கு ஏதேனும் பாரம்பரிய முறையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா மூல நூல்கள் உண்டா? உங்க சைடு ஸ்பீக்கர் ரொம்ப சவுண்ட் வருது. நீங்க ஹெட்செட் மாட்டிருந்தீங்கன்னா அதை கட்டிட்டு பேசுங்க. கரெக்டா இருக்கணும்னா சரி, கேளுங்க. நீங்க கேள்விக்கு வந்துருங்க. உங்களது ஆடியோ நாய்ஸா இருக்கு. நீங்க என்ன கேள்வி கேட்கணுங்கிறத கேட்டுருங்க. ஏஎல்பி அப்படிங்கிறது எந்த பாரம்பரிய அடிப்படையில உருவாக்கப்பட்டு இருக்கிறது? சார், ஏஎல்பிங்கிறது முழுக்க முழுக்க பாரம்பரிய ஜோதிடத்தை தழுவியதுதான் சார். பாரம்பரியத்தை விட்டு எங்கேயுமே அவங்க மாற்றல. பாரம்பரியத்தை ஒட்டி தான் வருது. லக்னத்தை மட்டும் அவங்க நகர்த்தி எடுத்திருக்காங்க. எப்படி இன்னைக்கு ஒவ்வொரு காலங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன்களை எடுக்கிறோமோ அதே மாதிரிதான். அதாவது ஒவ்வொரு விஷயங்களையும் மாற்றுதல் வந்திருக்கு இல்லையா? அந்த காலத்துல மாட்டு வண்டியில பயணம் செஞ்சாங்க. இப்போ 4 சக்கர வாகனங்கள்ல, 2 வீலர்ல எல்லாம் பயணம் செய்யறாங்க இல்லையா? அப்ப கால சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பலன்களை சீக்கிரமா அடையறதுக்கு இவங்க நிறைய பேர் எப்போ நடக்குங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அப்ப அந்த கேள்விக்கு நம்ம பதில் கொடுக்கணுமேங்கிறதுக்காக தான் சார் ரொம்ப ஆய்வு பண்ணி இந்த பர்டிகுலரா இந்த டைம்ல நடக்கும் அப்படிங்கறத நம்ம கொடுக்க முடியுங்கிறத இந்த ஏஎல்பி முறையில நிரூபிச்சிருக்கோம். நன்றிங்கம்மா, நல்லா பேசுங்க. நன்றிங்க. நன்றி ஐயா, வணக்கம். ஸோ அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறது திரு செல்வன். அவங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்க விஷயங்களை கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா கொஞ்சம் சத்தமா பேசுங்க, உங்க ஆடியோ கேட்கல. ஐயா வணக்கம். கொஞ்சம் சத்தம் வேணுமே. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். ஆடியோ சத்தம் இல்ல, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி பேசுங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். இந்த மேடம் நல்லா அருமையா பேசினாங்கம்மா. அதாவது இந்த ராகு கேது தோட்டத்தை பத்தி கூட கொஞ்சம் சொன்னாங்க. அது கொஞ்சம் விளக்கம் நல்லா இருந்துச்சுங்க. மற்றபடிக்கு இந்த அட்டையப்ப இந்த லக்கண நகர்வு அப்படிங்கிறத பத்தி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் புரியாம இருந்துச்சுங்க. கடைசியில கொஞ்சம் விளக்கம் கொடுத்தது, அந்த ஜாதகத்தை போட்டு விளக்கம் கொடுத்தது அப்போ புரிஞ்சதுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நன்றிங்க ஐயா. சரி, நன்றி. நன்றி திரு செல்வன் ஐயா. அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறது திரு பிருத்திவிராஜ் சார். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயங்களை கேட்கலாம். சார் வணக்கம் சார். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். மேடம், அச்சல இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும்னு நினைச்சேன். ரொம்ப ஈஸியா இருக்கு. இதுல எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, இதுல இது கோச்சாரமும் திசா புக்தியும் இதுல சம்பந்தப்படாதுங்களா? அப்புறம் அந்த ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு அந்த
ஒவ்வொரு லக்னமா மாறுது இல்லைங்களா, அதை எதை பேஸ் பண்ணி மேடம் இந்த 10 வருஷம்ட்டு டிட்டர்மின் பண்ணிருக்கீங்க, அது மட்டும் தெரிஞ்சா போதும். தேங்க்யூ மேடம். ஓகே சார். ஒன்றும் இல்லை சார், நம்மளுடைய 12 ராசி கட்டங்களுடைய அளவுகள் அப்படிங்கிறது 360 டிகிரி. அத விம்சோத்ரி தசா வருஷம் அப்படிங்கிறது 120. அப்ப இந்த 320 டிகிரியை 120ஆல நம்ம வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது அந்த 10 வருடங்கள் அது ஈஸியா கிடைக்கும். ஒரு லக்ன புள்ளிக்கு அப்படிங்கிறப்போ நம்ம அந்த 9 பாதங்களையும் நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு லக்ன புள்ளிக்கும் உள்ள கால அளவு 1 வருஷம் 1 மாதம் 10 நாள். ஓகே மேடம். ஓகே மேடம். இந்த 360ஐயும் அந்த 120 வருஷங்களையும் நம்ம வகுத்து எடுக்கக்கூடியதான் அந்த 10 வருஷம் அப்படிங்கிறது. ஓகே மேடம். ஓகே, கிளியர் மேடம். இதுல வந்து கோச்சாரமும் திசா புக்தி உண்டு சார், கண்டிப்பா உண்டு. கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ உதாரண ஜாதகம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணோம் இல்லையா, இப்ப இதுல வந்து நம்ம கேள்விக்கு உரிய கிரகம் இப்ப மூல நட்சத்திரம், இப்ப மக நட்சத்திரத்துல ஒரு ஜாதகம் பார்த்தோம். அந்த மக நட்சத்திரம் போது இன்னைக்கு கோச்சார கேது எங்க இருக்காரு அப்படிங்கறத வச்சு நம்ம ஈஸியா பலன்களை சொல்லிட முடியும். இப்ப மக நட்சத்திரம் கோச்சார கேது மேஷத்துல இப்போ துலாம்ல இருக்காரு அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு நல்லா இருக்கு. இப்ப துலாம்ல தானே அந்த ஜனனகால ஜாதகத்திலேயே துலாம்ல தானே சனியும் கேதுவும் இருந்தாங்க. அப்ப நல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி தசாபுத்திகள் உண்டு. தசாபுத்திகளை எப்படி இந்த ஏழ்பில பிரிச்சிருக்காங்க அப்படின்னா அச்சய ராசியாக பிரிச்சிருக்காங்க. அந்த தசாபுத்திகளுடைய வரிசை அடிப்படையில நம்ம பிறப்பு நட்சத்திரம் வந்து நகர்ந்து வர்றதுதான் தசை அப்படிங்கிறது. இப்போ ஒருத்தர் மக நட்சத்திரம் கேது மகா தசையில பிறந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு இப்ப சுக்கிர திசை போகுதுன்னா பூர நட்சத்திரமா பூராட நட்சத்திரமா பரணி நட்சத்திரமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அவருக்கு அந்த தசா நட்சத்திரம் என்னவோ அதுதான் அச்சய நட்சத்திரம்னு சொல்றோம். அதுக்கு நீங்க கோச்சார பலன்களை பார்க்கும்போது பலன்கள் துல்லிதமாக இருக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம். நன்றி. நல்லா இருந்துச்சு மேடம், உங்களோட ஸ்பீச் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. நன்றி சார். நன்றி பிருத்திராஜ் சார். மேடம், ஆல்மோஸ்ட் நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்திருக்கோம். ரொம்ப ஒரு அருமையானது உரை. நம்ம பொதுவுடை மூர்த்தி ஐயாவும் தளத்தில் இருக்காங்க. ஐயா ஏதாவது கருத்து சொல்றதுன்னா சொல்லலாம். ஐயா இணைப்புல இருக்காங்க. நல்லது. பேசுற கேக்குதாயா? கேக்குதுங்கய்யா, கேக்குதுங்க. நான் இடையில இப்பதான் வந்து ஜாயின் பண்ணேன். கண்டிப்பா அது நல்லபடியா அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகுப்பு ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க. அது வந்து அச்சய இலக்கண பദ്ധதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா வந்து சந்தோஷம். அது பயன்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நிகழ்வுகள் வந்து ஒரு பயன்படணும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு. இந்த கேள்விகள் 1000 கேள்விகள் கேட்டாதான் அந்த நிகழ்வு மறுபடியும் அடுத்தடுத்த நிகழ்வு வந்து சந்தோஷமா இருக்கும். நம்ம ஒரு படத்துல வந்து ஏதோ ஒரு படத்துல வந்து கடைசியா வந்த படம் வந்து கேரண்டி என்ன கேரண்டி அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஒரு படத்துல, ஏதோ ஒரு படத்துல கடைசியா. சரிங்க. என்ன படம்? மூக்குத்தி அம்மன் அப்படிங்கிற படத்துல அந்த சாமியார்ட்ட வந்து ஒரு என்ன கேரண்டி அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு பிறகு நிறைய விஷயம் வந்து ஒரு அந்த மாதிரி கேள்விகள் கேட்கதான் இங்க 1000 பதில்கள் வந்து உருவாக்கும். கண்டிப்பா வந்து நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். யாருமே ஆனா கேள்வி கேட்கல. அதுதான் எனக்கு ஒரு சின்னதாக நிகழ்வா இருக்கு. கேள்விகள் கேட்கணும் நிறைய பேர். அச்சய இலக்கண பദ്ധதி அப்படிங்கிற நிகழ்வுகள் வந்து அது சாந்தகுமாரா இருக்கலாம், இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் யார் வேணாலும் இருக்கலாம். அதுல பலன் சொல்லும் போது ஒரு சின்ன புரிதல் வரணும் அப்படிங்கறத இவ்வளவு நிகழ்வு பண்ணிருக்கோம். கண்டிப்பா வந்து இதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். நன்றி. நன்றி. நீங்களும் நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுல எங்களுக்கு மகிழ்ச்சி. ஓகே மேடம், நிகழ்ச்சியோட ஒரு விஷயம் சொல்லணும்னா சார், ஏதாவது இந்த ஏஎல்பில வந்து இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பொதுவுடைய மூர்த்தி சார் தான் நம்ம கிட்ட படிக்கிறவங்கள ஒரு சிற்பி மாதிரி செதுக்கி அவங்களுடைய நிறை குறைகளை பெரிது பண்ணாமல், அவங்களுடைய அந்த தவறுகளை சுட்டி காட்டாமல் அதை இப்படி பண்ணக்கூடாது இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு அவங்கள பக்குவப்படுத்தி அவங்களுடைய ரியல் லைஃபுக்கே அவங்க வந்து ரொம்ப கைடன் பண்ணும்போது வழிகாட்டியா இருக்கிறது ரொம்ப விசேஷம். எல்லாருமே இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, மூர்த்தி சார் கிளாஸ் அப்படின்னா மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எளிமையாக அந்த வகுப்பு எடுக்கிறதுல அவங்க வந்து ரொம்ப தெளிவா, இது புரியலைன்னா கூட அதை மறுபடியும் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சுடுவாங்க. இந்த மாதிரி எங்களை வழி நடத்துறதுக்கு மூர்த்தி சார் வந்து ரொம்ப அவங்களுடைய உழைப்பை வந்து நிறைய நேரங்களை கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த தளத்துல நான் அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சார்.
ரொம்ப நன்றிம்மா. நன்றி. பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்புரையாற்றிய திருமதி சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அம்மையாருக்கும் ஸ்டார் அகாடமி சார்பில் மீண்டும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.